ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா டென்சஸை பற்றி பார்ப்போம். யூனிட் 7 நம்ம இப்போ பார்க்க போகிறது டென்சஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா? இதில் நிறைய ரூல்ஸ் அது இதுன்னு எல்லாமே இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொன்றா பிரித்து 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 இந்த யூனிட்ல இருக்குது. சரிங்களா? நம்ம ஒவ்வொன்றா எல்லாமே பார்ப்போம். நீங்கள் எல்லா ரூல்ஸுமே கிட்டத்தட்ட கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த யூனிட்ல ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, இதில் வந்து நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி எக்ஸசைஸ் செய்யச்சில வந்து என்னன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கத்துக்கிட முடியும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்களும் குடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு புரியிற மாதிரியோ எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ எக்ஸர்சைஸ்ங்கிறதுனால செய்யாம விடாம, எல்லாத்தையும் நானே உங்களுக்கு செய்றேன். இதுல நீங்க எப்படி நான் சொல்லிக் குடுக்குற ஆன்ஸரோட புரிஞ்சு புரிஞ்சு செய்யச்சுல, இதுல உள்ள எல்லா டாபிக்லயுமே நீங்க ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவு டென்சஸ பத்தின நாலேட்ஜ் வந்துரும். டென்சஸ்னா டைம்னு அர்த்தம். சரிங்களா? டென்சஸ்னா இதா இருக்கு. டென்சஸ்னா டைம்னு அர்த்தம். டைம்னா என்னது? 12 டென்சஸ் சொல்றாங்கல்ல. சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், பிரசன்ட் கன்டினியூஸ், பாஸ்ட் கன்டினியூஸ், ஃபியூச்சர் கன்டினியூஸ் அப்படி இப்படின்னு நெறைய சொல்றாங்கல்ல. அது எல்லாமே இதுதான். அந்த இதுல இந்த 12 டென்சஸ்ல இருக்கிறத பிரிச்சு 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 ஒவ்வொரு டென்ஸோட அதாவது சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட் இந்த ஒவ்வொரோட டென்சஸ பத்தின விளக்கங்கள குடுக்குறாங்க. அது ஒவ்வொன்னும் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகும், எந்தெந்த இடத்துலலாம் அத பயன்படுத்தணும். 12 டென்ஸ் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். சரிங்களா? 12 டென்ஸ் இருக்குது. அந்த 12 டென்ஸ எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இது. சரிங்களா? இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இத பத்தி பார்க்கலாம். இது எந்த இடத்துலலாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. ஆ நான் நான் நார்மலா உங்களுக்கு தமிழ்ல புரியிற மாரி சொல்றேன். தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆ மத்தவங்களுக்கும் புரியும். சரிங்களா? எல்லாருக்குமே ஈஸியா இருக்கிற மாரி தான் சொல்றேன். ஃபேக்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட்ஸ் அட் ஆல் டைம்ஸ். எல்லா நேரத்திலயும் ஒரே மாரி நிகழக்கூடியது. சரிங்களா? எல்லா நேரத்திலயும் இப்போ மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன்னு போட்டிருக்கு. மேக்னெட் அட்ராக்ஷன் காந்தம் வந்து இரும்பு வந்து ஈர்க்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? எல்லா நேரத்திலயும் என்னது அது அது என்னது அது எல்லாமே உண்மையான விஷயம் தான். நேத்தும் இழுக்க தான் செய்யும். இன்னைக்கும் மேக்னெட் வந்து இரும்பு கிட்ட கொண்டு போனா இழுக்க தான் செய்யும். நாளைக்கு இது வந்து எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதே மாரி கவ் கிவ்ஸ் மில்க். நேத்தும் மாடு வந்து என்னது பால் குடுக்குது, இன்னைக்கும் குடுக்குது. முன்னாடி இருந்தே குடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து யுனிவர்சல் ஃபேக்ட் மாதிரி. சரிங்களா? ஒரு உண்மையான விஷயங்கள். இதுலலாம் எப்பவுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா, இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 12 டென்ஸ் சார்ட் எடுத்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? 12 டென்ஸ் சார்ட் எடுத்து படிச்சுக்கோங்க. அப்பந்தான் படிச்சுட்டு இத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். டைரக்ட்டா சிம்பிள் பிரசன்ட்ன்னு பார்க்காதீங்க. அந்த 12 டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட்ன்னு சின்ன வயசுல இருந்து புக்லலாம் இருந்திருக்கும்ல. அந்த 12 டென்ஸையும் பார்த்துட்டு இத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே. அடுத்தது பெர்மனன்ட் சிச்சுவேஷன். பெர்மனன்ட் சிச்சுவேஷன்னா என்னதுன்னா, ஒரு இது வந்து நிலையான விஷயமா இருக்குச்சுல என்ன பண்றாங்க அப்டின்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. நிலையான விஷயம்னா என்னது? நம்ம நம்ம சென்னையில ரொம்ப எப்படி சொல்றது? நம்ம சென்னையில வசிக்கிறோம், தூத்துக்குடியில வசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம மாற போறதில்ல. உடனே உடனே நம்ம சேஞ்ச் பண்ண போறதில்ல. நம்ம ரொம்ப நாள் அங்க தான் இருக்கோம். இப்பவும் அங்க தான் இருக்கோம் அப்டின்னா, பெர்மனன்ட்டான விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் போட்டிருக்கு. பெர்மனன்ட் சிச்சுவேஷன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ். ஹி ஓப்பன்ஸ் த டோர். சரிங்களா? ஓகே. இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப நடக்கிறத சொல்லச்சுலன்னு போட்டிருக்குது. ஆனா இது வந்து சிம்பிள் பிரசன்ட் கன்டினியூஸ்க்கும் பொருந்தும். அதனால இதுல கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன் மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்ச மாரி தமிழ்ல எழுதிக்கோங்க. இப்ப நடக்கிறது தான். ஆனா உடனே நடந்து முடியிறது. சரிங்களா? ஹி ஓப்பன்ஸ் த டோர் அண்ட் என்டர்ஸ் த ரூம். சரிங்களா? ஹேப்பனிங் நவ்ன்னு போட்டிருக்கு. இப்ப நடக்கிறது தான் எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன்ஸ். ஒரு செயல் வந்து இப்ப நடக்கிறது. ஆனா என்னதுன்னா, தொடர்ச்சியா நடக்கிறது கிடையாது. உடனே நடந்து முடியறதுக்கு. தொடர்ச்சியா நடக்கிறதுக்கு பிரசன்ட் கன்டினியூஸ் போடுவோம். சரிங்களா? உடனே நடந்து முடியிற மாதிரியானதுக்கு. பாருங்க, ஹி ஓப்பன்ஸ் த டோர். இதுக்கு முன்னாடி ஒரு யூனிட் நான் வந்து அந்த சார்ட் 12 டென்ஸ் சார்ட் நடத்துறேன். அதுல இத பத்தி சொல்லியிருப்பேன். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா தான் வரும். சரிங்களா? நீங்க இப்ப இப்ப நம்ம ஸ்ட்ரெய்ட்டா யூனிட்லருந்து யூனிட் வைஸா நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஹி ஓப்பன்ஸ் த டோர் அண்ட் என்டர்ஸ் த ரூம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓப்பன் பண்றதுக்கு எவ்வளோ நேரம்? ஒரு டோர ஓப்பன் பண்றதுக்கு என்ன ஆகும்? ஒரு 2 செகண்ட் ஆகுமா? டப்புன்னு நம்ம அந்த லாக்க ஓப்பன் பண்ணிட்டு டோர ஓப்பன் பண்ணிருவோம். என்டர்ஸ் த ரூம். ரூமுக்குள்ள நுழையறதுக்கு எவ்வளோ நேரம்? 1 செகண்ட் ஆகும். நுழைஞ்சுக்கிட்டேவா இருப்போம். சட்டுன்னு கால எடுத்து வச்சுட்டு உள்ள வந்துருவோம். அப்படிதானே? அப்பன்னா எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ். இப்ப நடக்கிற ஒரு செயல். ஆனா எப்படி? ரொம்ப நேரம் நடக்கிறது கிடையாது. இந்த மாரியான இது வந்து பிரசன்ட் கன்டினியூஸ்க்கும் பொருந்தும். ஆனா, உடனே நடந்து முடியிற மாரி ஆக்ஷனா இருக்கணும். ஓப்பன் பண்றது சட்டுன்னு ஓப்பன் பண்ணுவோம். என்டர் ஆவுறது உடனே என்டர் ஆகும். அந்த மாரி இதுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றது. அடுத்து ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்.
ரவி கோஸ் டு ஸ்கூல் அட் 8:30. நம்மட்ட ஒரு ஹேபிட்டான ஆக்ஷன்ஸ் இருக்கும். தினமும் காலைல குளிக்கிறது, பல் விளக்குறது, தினமும் ஸ்கூலுக்கு போறது. இதெல்லாம் வந்து என்னன்னா, தினமும் ரொட்டீனா ஹேபிச்சுவலா நடக்கிறது. இந்த மாரி ஆக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கு தான் சொல்றது. இப்ப சிம்பிள் பிரசன்ட்ங்கிறேன். அப்பன்னா நீங்க 12 டென்ஸ பார்த்துட்டு வந்து இத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்து வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்ன்னு என்னது? இனிமே நடக்க போறது. அதாவது என்னன்னா, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15 பிஎம்ன்னு போட்டிருக்காங்களா? ஆ இப்ப எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைம வந்து என்ன சொல்றது? ஆ குறிப்பிட்ட டைமு, ஃபியூச்சர்ல வந்து ஒரு இது நடக்கிறது. அடுத்து வெங்கட் வில் லீவ் திஸ் கிளாஸ் அட் ஆஸ் சூன் அஸ் அன்பு அரைவ்ஸ். சரிங்களா? இப்ப இத பாருங்களேன். ட்ரெயின் ஒரு ஒரு ஸ்கூல் வந்து இத்தன மணிக்கு ஓப்பன் ஆகும். ட்ரெயின் இத்தன மணிக்கு போய் சேரும். இந்த மாரியான ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு ஃபியூச்சர ரெஃபரன்ஸ் பண்ணச்சுல வந்து என்னதான் போடுவாங்கன்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. இது மட்டும் தான் இல்ல, இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்குது. அது உள்ள இப்ப எக்சர்சைஸ் ஸ்டேஜ்ல உங்களுக்கு அது அந்த மாரியான இது வரச்சுல உங்களுக்கு புரிஞ்சிரும். சரிங்களா? ஓகே. இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இப்ப இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. இப்போ பாருங்க. பிரசன்ட் ப்ராக்ரசிவ் டென்ஸ். பிரசன்ட் ப்ராக்ரசிவ் டென்ஸ் சரியா? ஆ பிரசன்ட் கன்டினியூஸா என்ன பண்ணியிருக்காங்க? ப்ராக்ரசிவ்ன்னு போட்டிருக்காங்க. கன்டினியூஸ்னா தொடர்ச்சியான்னு அர்த்தம். ப்ராக்ரஸ்னாலும் தொடர்ச்சியாக அப்படின்னு தான் அர்த்தம் வந்து. சரிங்களா? 2மே ஒண்ணு தான். அன்பினிஷ்ட் ஆக்ஷன்ஸ் நவ். சரிங்களா? மை கிராண்ட் மதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ். சரிங்களா? ஒருத்தங்க என்ன பண்றாங்க, இங்க பாருங்க இந்த படத்த போட்டிருப்பாங்க. மை கிராண்ட் மதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர். இப்போ ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு தொடர்ச்சியா ஒரு செயல் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அன்பினிஷ்டு அது செஞ்சு முடிக்கல. சரிங்களா? ஒரு தொடர்ச்சியா ஒரு செயல வந்து செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. மை கிராண்ட் ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து தொடர்ச்சியா ஒரு வேலைய செஞ்சுட்டு அப்ப சிம்பிள் பிரசன்ட் எதுக்கு யூஸ் பண்ணோம்? டோர ஓப்பன் பண்ணது, ஷட் பண்ணது இப்படின்னு சட்டு சட்டுன்னு முடியறது. பேப்பர் வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் மாட்டி குறைஞ்சது வாசிப்பாங்கல்ல. இந்த மாரி கன்டினியூவா வாசிக்கிறதுக்கு என்ன போடுவாங்கன்னா, பிரசன்ட் கன்டினியூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அனாயிங் ஹேபிட்ஸ் மேல பாருங்க. யாரோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இன்னொருத்தவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. அந்த மாரி எரிச்சல் அடையறது, இடையில இடையூறு பண்ற மாரி, "யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ." தொந்தரவு பண்ணிக்கிட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாரி பண்றதுக்கு வந்து அந்த மாரி ஹேபிட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? பிரசன்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? டெஃபினைட் ஃபியூச்சர் பிளான்ஸ் வித் டைம் வேர்ட். த பிரைம் மினிஸ்டர் இஸ் விசிட்டிங் சென்னை டுமாரோ. சரி. இதுலயும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து நடக்கிறதுக்கு டைம் போட்டு சொல்றாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க? டுமாரோ அப்படிலாம் போடுவாங்க பாத்துக்கோங்க. ஆனா இந்த பிரசன்ட் கன்டினியூஸா ஃபியூச்சருக்கு யூஸ் பண்றதுக்கும், சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க ஒரு பிளான் போடுறீங்க. நாளைக்கு நாங்க போணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஐ அம் கோயிங் டூ மை ஃபிரெண்ட்ஸ் ஹவுஸ் டுமாரோ அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பிளான் போட்டு ஃபியூச்சர்ல கண்டிப்பா போற மாரி சொல்லச்சுல வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் தான் யூஸ் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? நல்லா கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். பிரசன்ட் கன்டினியூஸ் இதுல ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் குடுத்துருக்காங்க. நான் 2 இது சொல்றேன். நம்ம ஒரு பிளான் போட்டு, நம்ம ஒரு பிளான் ஃபியூச்சர்ல நாளைக்கு நான் இத செய்வேன் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் போட்டு, நம்மளா பிளான் போடச்சுல என்ன பண்ணுவோம்? ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு ஃபார்மலான விஷயம் கிடையாது. நம்ம ஒரு பிளான் போட்டு நாளைக்கு நான் இத செய்வேன் அப்படின்னு சொல்லச்சுல பிரசன்ட் ப்ராக்ரசிவ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இமிடியேட்டா சீக்கிரத்துல நடக்கக்கூடிய விஷயத்துக்குலாம் என்ன பண்ணுவாங்க? சீக்கிரம்னா, ரொம்ப நாள் இல்லாம, ஒரு 10 நாள், 20 நாளுக்கு முன்னாடி இல்லாம, சீக்கிரத்துல உடனே சடனா நடக்கிற மாரி இருக்கிற எ சடனா நடக்கிற மாரியான ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, பிரசன்ட் கன்டினியூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பிரசன்ட் ப்ராக்ரசிவ்ங்கிறத தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இதுல ரொம்ப கம்மியா தான் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரூல்ஸ் வந்து ஏ, பி, சி 3 தான் குடுத்துருக்காங்க. ஒவ்வொன்னும் நெறைய நெறைய வரும். ஆ அது அது உங்களுக்கு இந்த எக்ஸர்சைஸ்ல இருந்ததுன்னா, நான் அப்படியே அதே நேரத்துல உங்களுக்கு நான் சொல்லிருவேன். சரிங்களா? நெறைய நெறைய ரூல்ஸ் இருக்கு. ஏபிசி மட்டும் போட்டுருக்காங்க. நெறைய ரூல்ஸ் படிக்கலாம். சரிங்களா? ஆனா நம்மளுக்கு சப்ஜெக்ட்டுக்கு இது இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, இது அளவுக்கு போதும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல ஒரு எக்சர்சைஸ் குடுத்துருக்காங்க. ரீட் த சென்டென்ஸ் கிவன் பிலோ. டஸ் த ஆக்ஷன் ஹேப்பன் எவ்ரி டே ஆர் இஸ் இட் ஹேப்பனிங் அட் திஸ் மொமெண்ட்? சரிங்களா? இப்போ இதுல வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க வாசிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும். இது வந்து தினமும் நடக்கிற செயலா? அந்த நேரத்துல நடக்கிற செயலா? அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல பாருங்க தீபா வாட்டர்ஸ் த பிளான்ட் எவ்ரி மார்னிங். தினமும் காலையில செடிக்கு வந்து தீபாங்கிறவ தண்ணி ஊத்துறா அப்படின்னு போட்டிருக்கு. வாட்டர்ங்கிறது
நவுனாவும் வரும், வெர்பாவும் வரும். சரிங்களா? வாட்டர்ஸ்னா தண்ணி ஊத்துறது. வாட்டர்னா தண்ணி, வாட்டர்ஸ்னா தண்ணி ஊத்துறது. அதுமாரி பாட்டில்னா பாட்டிலு, பாட்டில்ல அடைக்கிறதுக்கு பாட்டில்டு அப்டின்னுலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு 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 நவுனே வெர்பாவும் வரும். சரிங்களா? இப்போ எவ்ரி மார்னிங் இருக்கா? தினமும் எவ்ரி காலையில தினமும் ஒவ்வொரு காலையிலயும் தண்ணி ஊத்துவல்னா செடி வாடிரும்ல. அதனால இது தினமும் இன்னும் என்னது எவ்ரிடே நடக்கக்கூடியது. எவ்ரிடே நடக்கக்கூடியது. சரிங்களா? எ ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 சைட்ஸ். சரிங்களா? இது கொஞ்சம் முக்கியமானது. எ ட்ரையாங்கிள் இந்த மாரிலாம் சொல்ற இதெல்லாம் வந்து என்ன ஒரு குரூப்பா எப்டின்னா ஒரு 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 இத வந்து பொதுவான கருத்தா சொல்லச்சுல, ஒரு 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 ட்ரையாங்கிள்னா இது இப்டி வாசிக்கணும். ஒரு ட்ரையாங்கிள்னா 3 சைடு இருக்கும். ஒரு கார்னா 4 டயர் இருக்கும். ஒரு எலிஃபண்ட்னா அது பெருசா தான் இருக்கும். அப்டின்லாம் நம்ம சொல்றோம்ல. அந்த மாரி சொல்லச்சுல வந்து இதுக்கு சொல்லுவாங்க. இது வந்து ஜெனரலான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஜெனரலா ஒரு டேர்ம் வரச்சுல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜெனரலான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆ அதனால இத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதுக்கு ஆர்டிகிள் ஏங்கிறது முன்னாடி வரும். ஏங்கிறது ஒரு ஒரு ட்ரையாங்கிள்னா 3 பக்கம் இருக்க தான் செய்யணும். ஒரு கார்னா இப்டி சொல்லுவீங்க. ஒரு கார்னா 4 டயர் இருக்க தான் செய்யும். அப்டின்லாம் சொல்றீங்களா? அந்த மாரி விஷயத்துக்கு ஆ சரிங்களா? ஒரு ஃபைட்னா சட்டை கிழிய தான் செய்யும். அப்டின்னு சும்மா இந்த நம்ம ரம்மிங்ல தமிழ்ல சொல்றோம்ல, அந்த மாரியான விஷயம் தான் இதெல்லாம். சந்தியா இஸ் ரைட்டிங் எ லெட்டர். சரிங்களா? தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அப்டின்னா என்னது? இப்ப நடக்கிறது. அட் திஸ் மொமெண்ட் இந்த நேரத்துல நடக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? இஸ் ரைட்டிங்னா இப்ப கன்டினியூவா நடக்கிறது. இது என்னென்னன்னு போட்டு பிரிச்சு மேல போட சொல்லியிருக்காய்ங்க. சரிங்களா? மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். பார்த்தீங்களா? எவ்ரி டேலாம் போட்டு விட்டுருக்காங்க பாருங்க. நீங்க இத பார்த்து செஞ்சுக்கலாம். த சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இன் த கிரவுண்ட். கன்டினியூஸ் இப்ப நடக்கக்கூடியது. ஹேப்பனிங் நவ்ன்னு போட்டிருக்கு பாருங்க. ஐ கோ டூ ஸ்கூல் ரெகுலர்லி. ரெகுலரா நம்ம ஸ்கூலுக்கு போறது தினமும் நடக்கிறது. அது எவ்ரி டேன்னு போட்டிருக்காங்க. எல்லாம் சின்ன எக்சர்சைஸ் தான். உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்கும். ஈஸியாவும் நீங்க செஞ்சுருவீங்க. சரிங்களா? சரி. ரீட் த சென்டென்ஸ் கிவன் பிலோ அண்ட் சர்க்கிள் த வெர்ப் அப்புறம் அப்படி இல்ல எது கரெக்ட்டான வெர்ப் லைக்கா, லைக்ஸா, இஸ் ஃப்ளையிங்கா, ஆர் ஃப்ளையிங்கா அப்படின்னு போட்டிருக்கு. சில்ட்ரன் லைக் ஸ்வீட்ஸ், லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு போட்டிருக்கு. சில்ட்ரன்ங்கிறது ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. ஒரு சைல்டு கிடையாது. நெறைய குழந்தைங்க ன்னு போட்டிருக்கு. சைல்டுன்னு போட்டோம்னா லைக்ஸ் வரும். சில்ட்ரன் போட்டிருக்காங்க. ப்ளூரல் ஃபார்ம் சரிங்களா? அதே மாரி இதுல வந்து என்னன்னா ஆர்டிகில் யூஸ் பண்ணல. ஏன்னா ஜெனரலா யூஸ் பண்றாங்க. ஜெனரல் டெர்ம் குழந்தைங்கங்க பொதுவா சொல்றாங்க. சரிங்களா? ஒரு இது படிக்கச்சுலே நம்ம நெறைய படிக்கலாம். இது சில்ட்ரன் பொதுவா சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட குழந்தைன்னு பர்ட்டிகுலரா மீன் பண்ணி சொல்லல. குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு ஜெனரலா சொல்றாங்க. அதனால இதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிகிலும் வரல. இதுக்கு முன்னாடி ஆர்டிகில்னு வர்றதா இருந்தா வரும். அது எதாட்டி குழந்தைய பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லச்சுல தான் சொல்லுவாங்க. பொதுவா சொல்லச்சுல ஆர்டிகில்லாம் போட மாட்டாங்க. ஏன் நம்ம இத சொல்றோம் அப்டின்னா, எதாட்டி எக்சர்சைஸ் எதாட்டி ஒரு எக்ஸாம் இத படிக்கச்சு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, ஆர்டிகில் ஓகே இல்ல வரல அப்டின்னு நெனச்சுட்டு நீங்க வரும் அப்டின்னு நெனச்சு போட்டுறக்கூடாது. சரிங்களா? இது ஜெனரலா சொல்றாங்க. சரியா? அடுத்து பேர்ட்ஸ் ப்ளூரல்ல இருக்கு. அதனால இஸ் ஃப்ளையிங் வருமா? ஆர் ஃப்ளையிங் வருமானா? ஆர் ஃப்ளையிங் வரும். பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. சரிங்களா? அடுத்து பாருங்க த டாக்டர் இஸ் ட்ரீட்டிங், ஆர் ட்ரீட்டிங். த டாக்டர்ங்கிறது என்ன சிங்குலர் நவுன்ல இருக்கு. அதனால இஸ் ட்ரீட்டிங் போடுறோம். இஸ் ட்ரீட்டிங் த பேஷண்ட். சரியா? அடுத்தது அவர் ஸ்கூல் இஸ் கமென்சஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கமென்சிங்னா கன்டினியூஸ்ல இருக்கு. அட் 9 இன் த மார்னிங். சரிங்களா? ஸ்கூலு, பேங்க்கு, ஆ அதே மாரி என்னது? வேற 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 இந்த மாரி ஒரு கவர்ன்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ஒரு ஃபார்மலான விஷயம். இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கன்டினியூஸ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்ப நம்ம வந்து ஒரு இத ஒரு ஒரு சினிமாக்கு வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம்ல போறோம்னு நெனச்சுக்கோங்களேன். நான் 5 மணிக்கு போறேன் அப்டின்னா, நம்ம சொல்றோம்னா, அப்போ சிம்பிள் பிரசன்ட்ல யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு சிம்பிள் பிரசன்ட் தான் வரும். இப்ப நீங்க என்னது? ஐ அம் கோயிங் டூ சினிமா. இல்ல ஐ அம் கோயிங் டூ மூவி. அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இஸ் கோயிங் இல்ல ஐ அம் கோயிங் சொல்லலாம். ஆனா, ஒரு ஃபார்மலா ஒரு கவர்ன்மென்ட், ஒரு ஆர்கனைசேஷன் அதிலிருந்து சொல்லச்சுல வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லச்சுல வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பிரசன்ட் கன்டினியூஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, இது ஃபார்மலான விஷயம். ஸ்கூலு, பேங்க் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபார்மலான விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் இது நான் கண்டிப்பா சொல்லணும்னு நெனச்சேன். சரிங்களா? சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு. செல்லுன்னு போட்டிருக்கு. இதோட என்னதுன்னா, ஒரு பூக்கடைக்காரரு என்னது பூவ விக்கிறாரு. சரிங்களா? செல்ஸ் ஃப்ளார்ஸ் ஆன் த ஸ்ட்ரீட். சரிங்களா? போடல. சரிங்களா? போடல. பூன்னு பொதுவா சொல்றாங்க. பூன்னு பொதுவா சொல்றாங்க. சரிங்களா? எந்த பூன்னு குறிப்பிட்ட
அவ அந்த பூ கடைக்காரரும் த ஃப்ளாரிஸ்ட்ன்னு போட்டாங்க. அவரு என்ன பண்றாரு? பூவ விக்கிறாரு. எந்த பூன்னு சொல்லல. பொதுவா பூவ விக்கிறாருன்னு சொல்றாங்க. இந்த பூ என்னது? அழகான பூவா? எந்த எதுவுமே அது பூவ பத்தி எதுவுமே சொல்லல. அதனால இதுக்கு பக்கத்துல ஆர்டிக்கிள் வரல. இது படிக்க சொல்லி ஆர்டிக்கிள் படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி. இப்போ ஒரு ஒரு தொழில் செய்றவரு, அந்த தொழில பத்தின விஷயத்த சொல்லச்சுல வந்து என்ன போடுவாங்கன்னா, அ சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப செருப்பு தைக்கிறவரு செருப்பு தைக்கிறாரு அப்படின்னு போடுறாங்க. சரியா? இந்த மாரி சொல்லச்சுலலாம் என்னதான் போடுவாங்க அப்படின்னா, ஒரு கார்பெண்டர் வந்து என்னது, கார்பெண்டர் வந்து என்ன கார்பெண்டர் வேலை செய்றாரு அப்படின்லாம் வரச்சுல வந்து எல்லாமே எப்பவுமே இதுதான் போடுவாங்கன்னா, சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? இது வந்து ரூல்ஸ்ல கிடையாது. ஆனா இது வந்து ரூல்ஸ்ல இல்ல. ஆனா ரூல்ஸ்ல சேர்த்துக்கலாம். இது ரூல்ஸ்ல வந்து சில கிராமர் பெரிய புக்ஸ்ல இருக்கும். இதையும் நீங்க ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதான் இந்த எக்சர்சைஸ் பார்க்கச்சுல உங்களுக்கு நெறைய விஷயம் தெரிய வரும். சரிங்களா? ம். Vimala and Srinath have met after a long time. Read the conversation given below and complete the dialogue. Role play the situation with your own words. இத நீங்களே செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதாவது என்னதுன்னா, விமலா, ஸ்ரீநாத்ன்னு 2 பேர் இருக்கிறாய்ங்க பாத்துக்கோங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு 2 பேத்துக்கும் கான்வர்சேஷன் நடக்குது. ரொம்ப நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, அவங்க வந்து மீட் பண்றாங்க. அத பத்தின ஒரு ஸ்டோரி. இது நீங்களே முயற்சி பண்ணி பாருங்களேன். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இத சொல்லிக் குடுக்குற அளவுக்கு அதுல ஒண்ணும் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. நான் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆன்ஸர் இருக்கு. ஆன்ஸர வச்சு நீங்களே கூட ஓனா கூட மேக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது சிம்பிள் பாஸ்ட். சரிங்களா? இவ்வளோ இது நடந்ததுல நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன எக்சர்சைஸ் குடுத்துருக்கேன். இது பாருங்க. ஈஸியா தான் இருக்கும். ஆன்ஸர் இதோட சேர்த்து பாருங்க. தெரியலன்னா ஆன்ஸர பார்த்து புரிஞ்சு செய்யுங்க. சரியா? அடுத்தது சிம்பிள் பாஸ்ட். இதா இருக்கு பாருங்க. சிம்பிள் பாஸ்ட். சாரி கோடுலாம் போட வரல. சரிங்களா? அதான் கோணலா போய்க்கிட்டு இருக்குது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். சரிங்களா? ஆக்ஷன் இன் ஸ்டோரீஸ். இது 2 தான் குடுத்துருக்காய்ங்க. சரிங்களா? 2 தான் குடுத்துருக்காங்க. நான் சொல்றேன் பாருங்க. சிம்பிள் பாஸ்ட் வந்து எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணது. சரிங்களா? முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லச்சொல்ல வந்து சிம்பிள் பாஸ்ட். இறந்த காலத்த சொல்லச்சொல்ல யூஸ் பண்ணுவாங்க. மென்ஷன் பண்ண லாஸ்ட் வீக்கு, லாஸ்ட் மந்த்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இத வச்சு நம்ம ஈஸியா இது பண்ணிடலாம். ஆக்ஷன்ஸ் இன் ஸ்டோரி. நம்ம கதை சொல்லச்சுல்ல. நம்ம யாருக்குன்னே சொல்லுவோம். எப்படி ஒரு செயல் ஒரு ஸ்டோரி சொல்லச்சுல என்ன ஆகும்? ஒரு 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 காலத்துல அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்போம். அவங்க இருந்தாங்க, அவங்க சாப்பிட்டாங்க, அவரு போர் 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 செஞ்சாரு அப்படின்ட்டு அது இதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டோரீஸ்ல எல்லாத்தையும் நடக்கிறத எத சொல்லுவோம்? சிம்பிள் பாஸ்ட் வச்சு தானே சொல்லுவோம். அத வச்சு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல. இதுல இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்குது. ஆம் சப்போஸ் எக்ஸர்சைஸ்ல வந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சிம்பிள் பாஸ்ட் வந்து எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஆ சிம்பிள் பாஸ்ட் படி அடுத்தது பாருங்க. பாஸ்ட் ப்ராக்ரசிவ். பாஸ்ட் கன்டினியூஸ் தான் பாஸ்ட் ப்ராக்ரசிவ்ங்கிறாங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல பிரச்சனையே இதுதான். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நேரத்துலயும் ஒரு கிராமர் புக்ல பாஸ்ட் ப்ராக்ரசிவ்னு குடுத்திருப்பான். ஒண்ணுல கன்டினியூஸ்ன்னு குடுத்திருப்பான். இன்னொன்னு ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு இது குடுத்திருப்பான். அந்த வேர்ட மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பாஸ்ட் ப்ராக்ரஸ்ன்னு பயந்துறக்கூடாது. பாஸ்ட் கன்டினியூஸா தான் அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? ஓவர்லேப்பிங் ஆக்ஷன். பாஸ்ட் கன்டினியூஸ்ன்னா இறந்த காலத்துல ரொம்ப நேரம் நடக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? சரிங்களா? இறந்த காலத்துல இதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சுல வந்து அது ரொம்ப நேரம். பிரசன்ட் கண்டிஷன் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. பாஸ்ட் கண்டிஷன் முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது. வாஸ் ரிங்கிங். சரிங்களா? எதுக்கு ஓவர்லேப்னா என்னது? ஒண்ணு நடக்கச்சுல இன்னொன்னு நடக்குது. சரிங்களா? ஓவர்லேப்னா ஒண்ணு நடக்கச்சுல இன்னொன்னு நடக்குது. இப்ப பாருங்க. த டெலிஃபோன் வாஸ் ரிங்கிங். ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருந்தது. சரிங்களா? ஓவர்லேப் ஆவச்சுல என்ன வரும் அப்டின்னா, வென் ஐ என்டர்ட் த ரூம். ஃபோன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. சரிங்களா? ஃபோன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. வென் ஐ என்டர்ட் த அவன் ரூம்ல என்டர் ஆகும்போது ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த 2யுமே என்ன பண்ண முடியாதுன்னா, சிம்பிள் பாஸ்ட்ல போட முடியாது. சரிங்களா? இது 2யுமே சிம்பிள் பாஸ்ட்ல போட முடியாது. ஒண்ணு ரொம்ப நேரம் நடக்கிறது மாரி சொல்லச்சுல வந்து, ஒரு இத சிம்பிள் பாஸ்ட்ல போடுவாங்க. ஒரு இத இதுல போடுவாங்க. இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஓவர்லேப்பிங் ஆக்ஷன். ஒண்ணு நடக்கச்சுல, இன்னொன்னு நடக்கிற மாரி இருக்கச்சுல, பாஸ்ட் கன்டினியூஸ் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது பாஸ்ட் ப்ராக்ரசிவ் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால வாஸ் ரிங்கிங்கிறது கரெக்ட். இது ரொம்ப முக்கியம். இத அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து பாஸ்ட் ஹேபிட்ஸ். அருண் வாஸ் ஈட்டிங் எ லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட் தோஸ் டேஸ். அந்த நாட்கள்ல அ அந்த நாட்கள்ல என்ன பண்றான்னா அருண் வந்து என்னது ஆ ஜங்க் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடுறான் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஆ பாஸ்ட் ஹேபிட் பழைய பழைய முன்னாடி நடந்தத முன்னாடி நம்மளுக்கு வழக்கமா இருந்த விஷயத்த வந்து இப்ப சொல்லச்சுல. பாஸ்ட்ல நடந்த முன்னாடி நம்மளுக்கு ஃபுட்பால் விளையாடுறது ஒரு வழக்கமா இருக்கலாம். தினமும் காலேஜ் படிக்கச்சுல முன்னாடி அதுக்கு முன்னாடிலாம் நம்ம கிண்டல் பண்ணிட்டு, எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு, நக்கல் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுக்கு ஒரு இதா இருக்கலாம். அந்த மாரி பாஸ்ட் ஹேபிட் இருக்குல்ல. இல்லன்னா ஜிம்முக்கு போறது ஒரு வழக்கமா இருக்கலாம். இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவி போறது, தினமும் போறது பழக்கமா இருக்கலாம்.
பார்க், பீச்சுன்னு சுத்துறது வழக்கமா இருக்கலாம். அது மாரி பாஸ்ட் ஹேபிட் இருக்குல்ல, அத வந்து சொல்லச்சுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசன்ட் கன்டினியூஸ்ல தான் சொல்லுவாங்க. சாரி பாஸ்ட் கன்டினியூஸ்ல தான் சொல்லுவாங்க. சரிங்களா? முன்னாடி நடந்த ஹேபிட்ட சொல்லச்சுல முன்னாடி நடந்த ஹேபிட்ட சொல்லச்சுல சிம்பிள் பாஸ்ட்ல சொல்ல மாட்டாங்க. அ பாஸ்ட் கன்டினியூஸ்ல தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அ அடுத்தது அதாவது அதாவது இந்த இதோட இது என்னதுன்னா, அந்த நா அப்ப அப்ப அந்த நாட்கள்ல என்ன பண்ணுவோம்னா, நாங்கலாம் என்னது ஜங்க் ஃபுட் ரொம்ப நல்லா சாப்பிடுவோம். சின்ன வயசுல நாங்க அப்படிலாம் சாப்பிட்டோம். அப்படின்லாம் நம்ம சொல்றோம். சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம். சின்ன வயசுல நாங்க அந்த ஜங்க் ஃபுட்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த நாட்கள்லலாம் நாங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு சொல்றோம்ல. அது கன்டினியூவா பாஸ்ட் ஹேபிட்ட சொல்லச்சுல இந்த மாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து எம்பசிஸ் ஆஃப் லென்த் ஆர் டியூரேஷன். மாலதி வாஸ் வாட்டரிங் ஆல் டேஸ். எம்பசிஸ் ஆஃப் லென்த் ஆஃப் டியூரேஷன். கொஞ்சம் நீட்டி சொல்லச்சுல. அன்னைக்கு என்ன பண்ணேன்னா, நாட்கள்ல ஃபுல்லா அன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்டின்னா, செடிக்கு தண்ணி தான் ஊத்திக்கிட்டு இருந்தேன் அப்டின்னு அந்த டைம் டியூரேஷன நீட்டி சொல்லச்சுல சிம்பிள் பாஸ்ட்ல சொல்ல மாட்டாங்க. பிரசன்ட் கன்டினியூஸ்ல தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இதோட இன்னும் அட்ராக்டிவான டென்சஸ்லாம் இருக்கு. அதுவும் அத பத்தி பாக்கச்சுல நம்ம பாக்கலாம். ரீகாலிங் த பாஸ்ட். முன்னாடி நடந்தத பத்தி திரும்ப ஞாபகப்படுத்துறது. ஏற்கனவே சொன்னோம்ல, பாஸ்ட் ஹேபிட்ட பத்தி சொல்லச்சுல நம்ம இத யூஸ் பண்ணுவோம். அதே மாரி நடந்து முடிஞ்சத பத்தி திரும்ப என்ன பண்றோம்? திரும்ப ரீகால் பண்ணச்சுல, அ திரும்ப ஞாபகப்படுத்தச்சுல, ரீகால் பண்ணி சொல்லச்சுல வந்து என்னதுன்னா, பாஸ்ட் கன்டினியூஸ்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். இது கொஞ்சம் புதுசானது. அ இது வந்து பாஸ்ட் கன்டினியூஸ் வந்து என்னது, முன்னாடி ஹேபிட்டா இருக்கிறச்சுல பிரசன்ட் பாஸ்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து ரீகால் பண்ணச்சுல, அத ஞாபகப்படுத்தி சொல்லச்சுலயும் என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஆ பாஸ்ட் கன்டினியூஸ் இது 2யுமே ஒண்ணா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது ஹேபிட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ரீகால் பண்ணி பழைய விஷயங்கள நம்ம சொல்றது. சரியா? இங்க பாருங்க. சிந்துஜா இஸ் கெட்டிங் ரெடி டூ ஸ்லீப். சிந்துஜாங்கிறவங்க தூங்க போறாங்க. ஷி ஸ்டார்ட்ஸ் வித் ரைட்டிங் ஹெர் டைரி. அவ என்ன பண்றா? அவ டைரி எழுத ஆரம்பிக்கிறா. ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான்னு போடல, ஆரம்பிக்கிறா. ஹெல்ப் ஹர் கம்ப்ளீட் இட் பை யூசிங் த வெப் கிவன் இன் பிராக்கெட். இந்த இது புரிஞ்சுதுன்னா தான் நம்ம செய்ய முடியும். சரிங்களா? இதுல கட்டத்துல என்ன போட்டிருக்கு? அவ என்ன பண்றான்னா, தூங்க போறா. அப்ப என்ன பண்றான்னா, டைரி எடுத்து எழுத போறா. சரிங்களா? எழுத போறா. ஆ அப்ப என்னது இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ண போறான்னா, அவ எழுத போறா. அப்ப என்ன பண்ணுவா? ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே என்ன வரும் அப்டின்னா, பாஸ்ட் டென்ஸ்ல வரும். ஏன்னா, எல்லாமே நடந்து முடிஞ்சது. அப்படிதானே? அவ எந்திரிக்கிறா, சாப்பிடுறா, இது பண்றா. இப்ப தூங்குற இடத்துக்கு வந்துட்டா. அப்படின்னா எல்லாம் நடந்து முடிஞ்சதா சொல்லுவா. சரிங்களா? இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது மேல உள்ளத பார்த்துட்டு நீங்க எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல போடணும். பாருங்க. நீங்களே செஞ்சுருவீங்கல்ல. ரொம்ப ஈஸியா இருக்கு. இத நான் சொல்லிக் குடுத்தேன்னா, உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிக் குடுத்த மாதிரி இருக்கும். இந்த எக்ஸர்சைஸ நீங்க போட்டுருங்க. இந்த 7 வரைக்கும் ஆன்ஸர் கீழ இருக்கு. தெரியலன்னா கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நீங்களே முயற்சி பண்ணி பாருங்க. எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல போடணும். ஏன் பாஸ்ட் டென்ஸ்ல போடணும்னா, அவ டைரி எழுதுற நேரத்துல வந்துட்டா. இன்னைக்கு நடந்தத ஃபுல்லா அவ பார்க்க போறா. இன்னைக்கு நடந்தது எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பல் விளக்குறா, குளிக்கிறா, ஆஃபீஸுக்கு போறா, லஞ்ச் சாப்பிடுறா எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஆனா, அதெல்லாம் முடிஞ்ச விஷயத்த என்ன பண்றா அப்டின்னா, டைரியில எழுதுறா. ஓகேங்களா? அதனால இத திரும்ப திரும்ப நம்ம பார்க்க வேண்டாம். இந்த எக்சர்சைஸ் நீங்க செய்யணும். கண்டிப்பா. சரி, ஓகே. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரியா? இத பார்க்கலாம். இத வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இத வந்து ரீட் த சென்டென்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் டென்சஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் கிவன் இன் த பிராக்கெட். வெர்ப குடுத்துட்டாங்க பார்த்துக்கோங்க. ஆனா, இதுல வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆவுறது எத பத்தி போடணும். சரிங்களா? சரிங்களா? வைல் வந்துடுச்சுனாலே பின்னாடி கன்டினியூஸ் டென்ஸ் இருக்கணும். பிரசன்ட் கன்டினியூஸ், பாஸ்ட் கன்டினியூஸ் ஏதாட்டி இருக்கணும். ஆனா, இது பக்கத்துல வந்து என்ன டென்ஸ் இருக்கோ அத பொறுத்து இது வரும். இது பிரசன்ட்டா இருக்கா? பிரசன்ட் கன்டினியூஸ் வரும். இது பாஸ்ட்டா இருக்கா? இது பாஸ்ட் கன்டினியூஸ் வரும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா புரியிற மாரி சொல்றேன். வைல் ஐ அம் டூயிங் வராது. வைல் ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்வொர்க், த டோர் பெல் ராங். நான் ஹோம்வொர்க் செஞ்சுகிட்டு இருந்தபோது டோர் பெல் அடிச்சது. சரிங்களா? திரும்ப கவனிச்சுக்கோங்க. தமிழ்ல சொல்ற மாரி சொன்னீங்கனாலே ஆன்ஸர் வந்துரும். வைல் ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்வொர்க். நான் ஹோம்வொர்க் செஞ்சுகிட்டு இருக்கும்போது, ஹோம்வொர்க் செஞ்சுகிட்டு இருக்கச்சுல அப்படின்னு சொல்லல. ஹோம்வொர்க் செஞ்சுகிட்டு இருந்தபோது டோர் பெல் அடிச்சது. சரிங்களா? ஐ சா புரிஞ்சுச்சா? இந்த மாரி கன்டினியூவா சொல்லச்சுல இதுலயும் வைல் போட்டுருக்காங்க. எல்லாத்துலயும் இதுலயும் வைல் போட்டு விட்டுருக்காங்க. ஐ சா ஆன் எலிஃபண்ட் வைல் வி டேஷ் ஆன் எ ட்ரிப் டூ ஊட்டி. சரிங்களா? ஐ சா ஆன் எலிஃபண்ட் இது சாங்கிறது யோட பாஸ்ட் டென்ஸ் சரிங்களா? அடுத்து வைல் வி என்னது? வி ஆர் கோயிங் வருமா? வேர் கோயிங் வருமா?
ஆர் கோயிங்னா பிரசன்ட் டென்ஸ். ஆர் வேர் கோயிங் போடணும் சரிங்களா. வைல் வி ஆர் கோயிங் டு கோயிங் ஆன் எ ட்ரிப் டு ஊட்டி. நாங்க ஊட்டிக்கு போய்கிட்டு இருக்கும்போது என்னது எலிஃபண்ட்ட பார்த்தோம். சரிங்களா. அப்படி தமிழ்ல சொல்லி பார்க்கணும். நாங்க ஊட்டிக்கு போயிட்டு இருக்கும்போது நாங்க எலிஃபண்ட்ட பார்த்தோம். மேரி ஃபெல் அஸ்லீப் வைல் ஷி இஸ் வருமா? வாஸ் வருமா? வாஸ் தான் வரும் பாருங்க. வாஸ் தான் வரும். மேரி ஃபெல் அஸ்லீப் வைல் ஷி வாஸ் ரீடிங் எ புக். அ என்னது? அவ புக் வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, தொடர்ச்சியா ஒரு இது செஞ்சுகிட்டு இருக்கும்போது என்னது? அவ தூங்கிட்டா. சரிங்களா? அப்படின்னு போட்டிருக்கு. ஃபெல் அஸ்லீப்னா என்னது? தூங்கிட்டா. இது பாஸ்ட் டென்ஸ் சரிங்களா? ஃபாலோட பாஸ்ட் ஃபெல். அடுத்து பாருங்க டெலிவிஷன் வாஸ் ஆன் பட் நோபடி என்னது? த டெலிவிஷன் வாஸ் ஆன் பட் நோபடி இஸ் வாட்சிங். இல்ல வாஸ் வாட்சிங். இதுல வாஸ்ன்னு போட்டிருக்கு. அதனால வாஸ் வாட்சிங். சரிங்களா? பாஸ்ட் கன்டினியூஸ் போடணும். த டெலிவிஷன் வாஸ் ஆன். டெலிவிஷன் வந்து ஆனா இருக்குது. ஆனா நோபடி யாருமே பார்க்கல. சரிங்களா? அடுத்து பாருங்க. இதுல வைல் போட்டிருக்கு. வைல் போட்டிருந்தா ரொம்ப ஈஸி. எல்லாத்துலயும் வைல் போட்டிருக்கும். எதுக்கு இந்த எக்சர்சைஸ் இப்படி குடுத்துருக்காங்கன்னா, வைல் போட்டு இருக்கிறது எல்லாம் பிரிச்சு போட்டிருக்காங்க. அப்ப வைல் போட்டிருக்கிறது வந்தது அப்படின்னா, நம்ம ஈஸியா என்ன பண்ணிறலாம்? கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பாஸ்கர் ஹர்ட் ஹிஸ் ஹேண்ட். ஹர்ட் பண்ணிட்டான்னா, வெட்டிக்கிட்டான், வலியெல்லாம் துன்புறுறான் அப்படின்ன மாரி. சரிங்களா? வைல் ஹி வாஸ் கட்டிங் மேங்கோ. அவன் மாம்பழம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது சரிங்களா? அவன் மாம்பழம் வெட்டிக்கிட்டு இருந்தபோது சரிங்களா? பாஸ்ட் வெட்டிக்கிட்டு இருக்கும்போ வெட்டிக்கிட்டு இருக்குச்சுல்லன்னு சொல்லல. வெட்டிக்கிட்டு இருந்தபோது முன்னாடி. வெட்டிக்கிட்டு இருந்தபோது. இருக்கிற போது இல்ல. வெட்டிக்கிட்டு இருந்தபோது சரிங்களா? வைல் ஹி வாஸ் கட்டிங் மேங்கோ. அவன் மாம்பழம் வெட்டிக்கிட்டு இருந்தபோது. இருக்கிற போது இல்ல. இருந்தபோது பாஸ்ட் டென்ஸ் சரிங்களா? ஆ பாஸ்கரன் ஹர்ட் ஹிஸ் ஹேண்ட். சரிங்களா? இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு ஹர்ட். வைல் ஹி வாஸ் கட்டிங் மேங்கோ. சரியா? ஓகே. அடுத்து பார்க்கலாம். இத படம் படமா குடுத்துருக்காங்க. புரியறதுக்காக குடுத்துருக்காங்க. சரிங்களா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பிரசன்ட்னா இப்போ, பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்டட். நான் ஏற்கனவே இது இது பார்க்காமயே நான் உங்களுக்கு ஒரு எக்சர்சைஸ் சொன்னேன். அந்த டென்ஸ் சார்ட்ன்னு போட்டு, அதுல நான் சொன்னதே தான் போட்டிருக்காய்ங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பிரசன்ட்னா இப்போ, பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்டட்ன்னு அர்த்தம். இப்போ முடிஞ்சது. அதுக்கு மீனிங் போட்டாங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டெல்ஸ் அஸ் தட் அன் ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட் அட் திஸ் டைம். இந்த நேரத்துல முடியறத இந்த நேரத்துல முடியச்சுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதான் சொல்றேன்ல. ஸ்கூல்ல டீச்சர் வந்து நம்ம உள்ள உட்காந்துருக்கோம். கம்பு எடுத்துட்டு அடிக்க வராங்க. யாரெல்லாம் ஹோம் ஒர்க் செய்யலையோ எந்திரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாய்ங்க. நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லாமே செய்யாம இல்ல. ஹோம் ஒர்க்ல எல்லாம் செஞ்சுட்டோம். கடைசி ஒரு 2, 3 லைன் இருக்கு. அத சட சடன்னு எழுதுறோம். அவங்க வந்த உடனே அப்போ வரைக்கும் நம்ம முடிக்கலன்னு கைய தூக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து அடிக்க வந்து நம்ம பக்கத்துல வரச்சுல என்ன பண்றோம், சப்புன்னு நம்ம உட்கார்ந்துடுறோம். என்ன சொல்றோம் அப்டின்னா, "இல்ல நான் ஹோம் ஒர்க் முடிச்சுட்டேன். ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க்ன்னு" சொல்றோம். ஏன் சொல்றேன்னா, அவ்வளோ நேரம் செய்யல. சரிங்களா? அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செஞ்சு முடிச்சிருக்கோம். அடிச்சு ஒரு நம்மளுக்கு நம்மளுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் அடி வாங்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி அப்பதான் நம்ம முடிச்சிருக்கோம். அவரு டீச்சர் வந்து 1வது ஆள்ல இருந்து அடிச்சுட்டு வராங்க. நம்ம ஒரு 20வது பேருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொஞ்சம் ஒரு 2, 5 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கச்சுல நம்ம என்ன பண்றோம்? அந்த நேரத்துல முடிச்சிடுறோம். அப்ப அவர் பக்கத்துல ரீச் ஆகச்சுல நம்ம முடிச்சிடுறோம். அதான் ஜஸ்ட் நவ் என்ன பண்றோம்னா, ஹோம் ஒர்க்க முடிக்கிறோம். இப்ப அந்த மாரி டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சரிங்களா? இதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் நெறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது எக்சர்சைஸ்ல வரச்சுல சொல்றேன். ரூல்ஸ் நெறைய இருக்கு சரிங்களா? ஆ அத நான் வரச்சுல சொல்றேனே. சரிங்களா? இப்ப அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட். பாஸ்ட்னா முன்னாடி ஒண்ணு நடந்திருக்கு. இல்ல பாஸ்ட்ல ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லச்சுல வந்து என்ன பண்ணுவாங்க? இது யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்ட்னா நெறைய விஷயம் இதெல்லாம் பாஸ்ட்ல நடந்திருக்கு. பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. இவ்வளவும் பாஸ்ட்ன்னு நெனச்சுக்கோங்களேன். இந்த பாஸ்ட்ல ஒரு இது கம்ப்ளீட் ஆயிருக்கு. இவ்வளோ பாஸ்ட் இருக்கு. ஆனா இவ்வளோ பாஸ்ட்ல இதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்திருக்கு. சரிங்களா? அப்டின்னா என்னது? ஒரு பாஸ்ட் நடந்திருக்கு. இவ்வளவும் பாஸ்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்திருக்கு. அதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட்க்கு பெர்ஃபெக்ட்னு பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. பாஸ்ட்ல முன்னாடியே முடிஞ்சுச்சு. இவ்வளோ பாஸ்ட் இருக்கு. நேத்து வரைக்கும் இவ்வளோ நடந்திருக்கு. அந்த நேத்து இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். சரிங்களா? இப்ப எக்சர்சைஸ் சொல்லச்சுல பாருங்க. இப்ப நம்ம ஓடி போறான். ட்ரெயின் கெளம்பிட்டு. சரிங்களா? கெளம்பிட்டு, போயிட்டு. சரிங்களா? கெளம்பி போயிட்டு. ஸ்டார்ட் பண்ணிட்டு. சரிங்களா? ஆனா, அதுக்கு அப்புறம் என்ன பண்றான் அவன் ரீச் ஆவுறான் ஸ்டேஷனுக்கு. சரிங்களா? போனது ஃபர்ஸ்ட்டு.
இவரு போனது முன்னாடியே போயிடுச்சு. சரிங்களா? இவன் வந்தது 2வது. நெறைய விஷயம் இப்ப நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றோம். த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட். இப்போ நீங்க இப்படி நடந்திருக்கு, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சொல்லப் போறீங்க. அம் அவன் போறதுக்கு முன்னாடி என்னாச்சு? ட்ரெயின் ட்ரெயின் கிளம்பிட்டு அப்படின்னு சொல்றீங்க. நேத்து நடந்த ஒரு விஷயத்த உங்க ஃப்ரெண்ட் அவன் ட்ரெயின்ல போயிட்டானா, ஊருக்கு போனானா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொன்னா அவன் 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 ரயில்வே ஸ்டேஷன ரீச் பண்ண முன்னாடி என்ன ஆயிடுச்சு? ட்ரெயின் கிளம்பிட்டு. சரிங்களா? 2மே நேத்து நடந்தது தான். அவன் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆனது நேத்து தான் ரீச் ஆயிருக்கான். ஆனா, அவன் ரீச் ஆவறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் கிளம்பிட்டு. அதுக்கு தான் என்னது ஹேட் போட்டு என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இந்த ஒரு விஷயத்துக்கு தான் மெயினா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிஃபோர்ன்னு போடணும்னு கூட அவசியம் கிடையாது. போடாம என்னது இந்த இது போட்டாலுமே புரிஞ்சிரும். இந்த ஹேட் போட்டு போட்டாலுமே ஒண்ணுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. மோடி ஹேட் கிவன் 1 crore ரூபீ டூ த புவர் பீப்பிள் அப்டின்னு சொல்றேன். மோடி ஹேட் கிவன் சரிங்களா? அப்புறம் அப்ப என்ன அர்த்தம்? அவரு ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு? இது குடுத்திருக்காரு. சரிங்களா? இப்ப பாருங்களேன், இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. அம் அ மோடி கேவ் மோடி கேவ் 50 crores டூ புவர் பீப்பிள் சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் வரும். மோடி ஹேட் கிவன் 10 crores டூ த புவர் பீப்பிள். அப்டின்னா என்னது? இந்த 50 கோடி குடுக்குறதுக்கு முன்னாடி இந்த 10 கோடி குடுத்துட்டாரு. அதாவது என்னன்னா, இந்த ஹேட் போட்டுட்டோம்னாலே ஒரு இதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஈஸியா உங்களுக்கு சொல்றதுக்கு புரியிற மாரி சொல்ட்டேன். சரியா? அடுத்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ட பாருங்க. அன்னைக்கு ஏற்கனவே சொன்னது தான். அந்த சார்ட்ல உள்ளது தான் திரும்ப திரும்ப வரும். 12 டென்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோங்க. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர்னா வருங்காலம். பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்டட். ஃபியூச்சர்ல கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஃபியூச்சர்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. அது எப்படி ஃபியூச்சர்ல நடக்கும்? ஃபியூச்சர்ல எதுவுமே நடக்காது அப்படின்னு. ஃபியூச்சர்ல நடக்கும்னு நம்ம என்னது கான்ஃபிடென்ட்டா சொல்ற மாரி, யூகிச்சு சொல்ற மாரி, எதிர்பார்த்து சொல்ற மாரி. ஏற்கனவே சொன்னேன். ஒருத்தன் காட்டு மிராண்டித்தனமா வேகமா வண்டி ஓட்டிட்டு போறான். காட்டு மிராண்டித்தனம் பயங்கரமா. அவன பார்த்தாலே தெரியுது தண்ணி அடிச்சு ஓட்டிட்டு இருக்கான்ட்டு. பைக்ல வேகமா போய்க்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், "இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் விழுந்திருப்பான் பாரு" அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? அவன் விழல. ஆனா நம்ம யூகத்துல என்ன சொல்றோம்? "விழுந்திருப்பான்" அப்படின்னு சொல்றோம். அதே மாரி தான் இது. சரிங்களா? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஹெல்ப்ஸ் டூ டிஸ்கிரைப் அன் ஈவென்ட் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆர் பிளான் டு ஹேப்பன் பிஃபோர் எ டைம் இன் த ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல நடக்கும்னு என்னது? நம்ம எதிர்பார்த்து சொல்றது. வி வுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் இதுல வில்லு போடலாம். வுட் போட்டிருக்காய்ங்க. வில்லுக்கு, வுட்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்றேன். "வி வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் அவர் ப்ராஜெக்ட் பை நெக்ஸ்ட் வீக்." நெக்ஸ்ட் வீக்குள்ள என்னது? நாங்க இந்த வொர்க்க முடிச்சிருப்போம். சரிங்களா? வில்லு போட்டோம்னா முடிச்சிருப்போம். வுட் போட்டா முடிச்சிருந்திருப்போம். 2க்கும் சின்ன வித்தியாசம். வில்லுனா ஒரு 60% 70%ன்னா, வுட்டுன்னா 90% சரி அவ்வளோதான் வித்தியாசம். வில்லுக்கும், வுட்டுக்கும். வில்லுனா 70%ன்னு வச்சுக்கோங்க. வுட்டுன்னா என்னது? கூட கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா சொல்றது. "வி வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் அவர் ப்ராஜெக்ட் பை நெக்ஸ்ட் வீக்னா, ப்ராஜெக்ட்ட முடிச்சிருப்போம். வுட்னா முடிச்சிருந்திருப்போம். முடிச்சு இருந்து இருப்போம். கூட கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா சொல்றது. அவன் சாப்ட்டுருப்பான். அவன் சாப்ட்டு இருந்திருப்பான். 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தமிழ்ல சொல்றோம்ல அவ்வளோதான். வேற ஒண்ணுமே வித்தியாசம் கிடையாது. வில் ஹேவ் ஈட்டன்னா சாப்ட்டுருப்பான். வுட் ஹேவ் ஈட்டன்னா சாப்ட்டு இருந்திருப்பான். சரிங்களா? இப்ப போய் கேட்கிற, அவன் எப்பவுமே சாப்ட்டு இருந்திருப்பான் அப்படின்னு கொஞ்சம் இன்னும் என்னது எம்பசைஸ் பண்ணி 90% கான்ஃபிடென்ட் இது 70% வில்லுங்கிறது 70% கான்ஃபிடென்ட். வுட்ங்கிறது 90% கான்ஃபிடென்ட். அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? சார்ட் சார்ட்டா போட்டிருக்காய்ங்க. உங்களுக்கு சும்மா வாசிச்சு பாருங்க. சரியா? அடுத்தது சரி. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொன்னு நடந்திருக்கணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்னது? பாஸ்ட் விஷயம் நேத்து நெறைய பாஸ்ட் நடந்திருக்கும். அந்த இதுல பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆனது ஒரு விஷயம். நெறைய பாஸ்ட்டான விஷயங்க இருக்கும். அதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. பாஸ்ட்டே முடிஞ்சது தான். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ன்னா என்னது? பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு முடிஞ்சிருக்கு அப்படின்ன மாரி போட்டிருப்பாய்ங்க. வென் உஷா இது ஏதோ ஒரு புக்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டோரி எடுத்து எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு தேவை பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாத்தி மட்டும் இது பண்ணுங்க. வென் உஷா லுக்ட் அவுட் ஆஃப் த விண்டோ, டார்க் கிளவுட்ஸ் ஹேட் கேதர்ட் சரிங்களா? ஓவர் த மவுண்டெயின்ஸ். இத நீங்க பார்த்து கூட நீங்க செய்யலாம். ஆனா மீனிங் எதுக்காக ஹேட் கேதர்ட் போட்டிருக்கிறோம் அப்படின்னு தான் முக்கியம். வென் உஷா லுக்ட் அவுட் ஆஃப் த விண்டோ. உஷா என்ன பண்றா? விண்டோவ ஓப்பன் பண்ணி பார்க்குறா. விண்டோக்கு வெளிய பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன்.
டார்க் கிளவுட்ஸ் ஹேட் கேதர்ட் ஓவர் த மவுண்டன். கருப்பு மேகம் வந்து மலைக்கு மேல இருக்குது. எல்லாம் திரண்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அவ பாக்கச்சுல நடக்கல. அவ பாக்கச்சுலயே அது இருக்கு. டார்க் கிளவுட் எல்லாம் இருக்கு. அப்ப என்னது? அவ பாக்குறதுக்கு முன்னாடியே என்னது? கருப்பு மேகங்கள் வந்து சூழ்ந்திருக்கு அப்படின்ட்டு போட்டிருக்கு. சரிங்களா? அப்பன்னா ஹேட் கேதர்ட் தான் வரும். புரியுதா? வென் உஷா லுக்ட் அவுட் ஆஃப் த விண்டோ, அவ பாக்கச்சுல டார்க் கிளவுட் வந்து ஏற்கனவே வந்து என்ன இருந்துதான்? இருந்திருக்கும். அப்படித்தானே? அவ தொறக்கச்சுல டப்புன்னா வரும். மேஜிக்கா நடக்குது அப்படி இல்ல. அவ தொறக்கச்சுல கருப்பு மேகம் வந்து இருந்திருந்ததாம். இருந்திருந்துதான். ஏற்கனவே இருந்திருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படிதான். அது அந்த ஃபார்ம் தான் கரெக்ட். சரிங்களா? அந்த ஃபார்மேட் தான் நம்மளுக்கு கரெக்ட். ஆ ஏற்கனவே இருந்திருந்ததுன்னு போட்டிருக்காங்க. ஷி ஹேட் நோ அம்பரல்லா வித் ஹேர். ஷி ஹேட் நோ அம்பரல்லா வித் ஹேர். த வெதர் த வெதர் ஹேட் சீம்டு சோ ஃபைன் ஜஸ்ட் a few hours ago. ஷி ஹேட் நோ அம்பரல்லா வித் ஹேர். சரிங்களா? நோ அம்பரல்லான்னு போட்டிருக்கா. ஷி ஹேட் நோ அம்பரல்லா வித் ஹேர். அவட்ட நம்பர்ல எதுவுமே இல்ல அப்படின்னு போட்டிருக்கு. த வெதர் ஹேட் சீம்டு சோ ஃபைன் ஜஸ்ட் a few hours ago. அவட்ட இப்போ அம்பர்லா இல்ல. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? அந்த வெதர் வந்து எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்திருக்கு. த வெதர் ஹேட் சீம்ட் சோ ஃபைன் ஜஸ்ட் a few கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னது? வெதர் வந்து நல்லா தான் இருந்திருக்கு. ஆனா, இப்போ வந்து சரியில்ல. அதனால அதனால கொடை இல்லாதத வந்து அவ ஃபீல் பண்ணி சொல்றா. கொடை எப்ப இல்ல? இப்போ தான் இல்ல. ஆனா, வெதர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தது. இது அதுக்கு முன்னாடி உள்ளது. கொடை தேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கிளைமேட் நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கொடைய பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அந்த வெதர் நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கு தான் இந்த ஹேட் போட்டு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இது நடந்ததுன்னு சொல்றதுக்கு தான் இது போடுறாங்க. ஹேட் போட்டு சீம்டு போட்டிருக்காங்க. ஆல் வாஸ் டார்க் அகைன். நைட் ஹேட் ஃபாலன். ஆல் வாஸ் டார்க் அகைன். திரும்பவும் டார்க் ஆயிட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. திரும்பவும் இருட்டாயிடுச்சு. நைட் ஹேட் ஃபாலன் அகைன். அதுக்கு முன்னாடி என்னது? திரும்பவும் இப்பவும் டார்க் ஆயிருக்கு. ஆனா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்டின்னா, நைட் அதுக்கு முன்னாடி இருண்டிருக்கு. நைட் வந்துடுச்சு அப்டின்ற மாரி போட்டிருக்காங்க. நைட் ஹேட் ஃபாலன். சரிங்களா? ஆல் வாஸ் டார்க் அகைன். எல்லாமே இருட்டா இருக்கு. நைட் ஹேட் ஃபாலன் அகைன். சரிங்களா? எல்லாமே திரும்பவும் இருட்டா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. திரும்பவும் இருட்டா இருக்கு. சரிங்களா? ஏற்கனவே இருட்டா இருக்குல்ல, அதனால என்ன போடுறாங்க? ஆல் நைட் ஹேட் ஃபாலன் போட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து பாருங்க, இது எல்லாம் உஷா உஷான்னு ஏதோ ஒரு டாபிக்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஏதோ ஸ்டோரில இருந்து எடுத்து போட்டுருக்காங்க. சரிங்களா? She ran towards the big gap in the wall through which she had entered. She ran towards the big gap in the wall. அவ ஏதோ செவுத்துக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, எப்படி உள்ள என்டர் ஆகுற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுல போயிருக்கா. அதுல யார் என்டர் ஆயிருக்கா? She had entered அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இல்ல இவ யாருக்குன்னே என்டர் ஆன பாதையில தான் இவ நுழைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படின்னு இல்ல ஹேட் என்டர்டு வரும். சரிங்களா? இவ போனது ஃபர்ஸ்ட். அதனால ஹேட் என்டர்டு வரும். கீழ பார்த்து போட்டுக்கோங்க. ஆ த சன் இல்ல பாருங்க. லுக் பேக் அட் த ரூயின்ஸ். இது ஏதோ ஸ்டோரில இருந்து போட்டுருக்காங்க. சரிங்களா? அப்பனா இதுல வந்து நம்ம இது ஏற்கனவே நடந்த மாதிரி காமிக்கச்சுல ஹேட் கம் தான் நம்ம போடணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரி. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? இது நம்ம அகாடமிக்கு ஈஸியான மாரி தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் வேற ஊருக்கு போயிட்டு என்ன ஒரு அகாடமில போய் படிக்க போறாங்க. சரிங்களா? ஐஏஎஸ் கோச்சிங் சேர போறாங்க. அத பத்தி போட்டிருக்கு. சரிங்களா? இவங்க 2 பேர்த்துக்கும் என்னது இனியா அந்த அந்த இனியாங்கிற பொண்ணு வந்து படிக்க போகுது. பேங்க் எக்ஸாமோ, ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் ஏதோ ஒரு இது படிக்க போகுது. அவங்க அம்மா, அப்பா என்ன பண்றாங்கன்னா, அந்த பிள்ளைய வந்து ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அத பத்தின ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். இது வந்து 3வது ஒரு ஆள் வந்து அத பத்தி சொல்ற மாரி. சரிங்களா? இப்ப பாருங்களேன். இனியா மூவ்ஸ் டூ சென்னை டூ ஜாயின் அன் ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸ்ன்னு போட்டிருக்கா. டுமாரோ பை திஸ் டைம். சரிங்களா? டுமாரோ பை திஸ் நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள ஷி டேஷ் த கிளாஸ். நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள அப்படின்னு யூகிச்சு சொல்றாங்க. சரிங்களா? நாளைக்கு அவ வந்து சென்னைக்கு போறா. சரிங்களா? நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள என்ன பண்றாங்க? அவங்க மாமா பக்கத்துல இருந்தாரு. அவரு இத பத்தி பேசுறாருன்னு நெனச்சுக்கோங்களேன். அவர் இதெல்லாம் பார்த்திருக்காரு. அவங்க மாமா ஒய்ஃப்ட்ட போய் சொல்றாரு. இல்ல இந்த நிகழ்ச்சி நடந்தத சொல்றாருன்னு நெனச்சு எப்படி சொல்லுவாரு? டுமாரோ பை திஸ் டைம் என்ன பண்ணுவா? இனியாங்கிறா ஷி. ஏற்கனவே இனியா போட்டிருக்காங்க. ஷின்னு போட்டிருக்காங்க. ஷி வில் ஹேவ் ஜாயின்டு த கிளாஸ்.
இந்த நேரத்துக்குள்ள என்ன பண்ணியிருப்பா? அவ கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணியிருப்பா. ஷி வில் ஹேவ் ஜாயின்ட் த கிளாஸ். சரிங்களா? அடுத்தது அடுத்தது அத பத்தி யூகிச்சுட்டு தான் சொல்றாரு. இப்ப அவ எல்லாமே எல்லாமே அவ போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்கிறதையும் அவர் யூகிச்சு தான் சொல்றாரு. இந்த நேரத்துக்குள்ள அவ போய் சேர்ந்திருப்பா. எல்லாமே யூகிக்கிறது தான். அதாவது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ட பத்தி எல்லாமே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எல்லாமே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்லயே போட்டுருக்காங்க. ஷி வில் ஹேவ் அண்டர்கோ கான்னு போறோம். அண்டர்கான் வரும். சரிங்களா? தப்பு போட்டுருக்காங்க. அண்டர்கோன்னு போட்டுருக்காங்க. ஷி வில் ஹேவ் அண்டர்கோ, அண்டர்வென்ட், அண்டர்கான். ஷி வில் ஹேவ் அண்டர்கான் ட்ரெய்னிங் டில் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் வரைக்கும் அவ என்ன பண்ணியிருப்பா? அவ வந்து அந்த ட்ரெய்னிங்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருப்பா. சரிங்களா? அ அந்த ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் அவ அந்த ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாரு. சரியா? எல்லாமே யூகத்துல சொல்றது தான். சரிங்களா? அததான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஷி டேஷ் வெரி ஹார்ட் பை த டைம் ஷி கம்ஸ் ஹோம். அம் அவ வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்னது? ஷி வில் ஹேவ் ஒர்க் ஹார்ட். அவ என்னது வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்னது? அவ கடினமா தான் அ ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அ யூகத்துல சொல்றாங்க. எல்லாமே யூகம் தான். ஒர்க் பண்ணணும். ஒர்க் ப ஒர்க் பண்ணியிருக்கணும். சரியா? அப்படின்ன மாரி யூகத்துல சொல்றாங்க. அடுத்து ஹெர் பேரண்ட்ஸ் வில் ஹேவ் வொரிட் அபௌட் ஹர் ஹெல்த் ஆல் த டைம். அவங்க பேரண்ட்ஸ் எப்பவுமே வொரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் இவரு சொல்றாரு, அவங்க மாமா சொல்றாரு. அவங்க பேரண்ட்ஸ் எப்பவுமே அவ ஹெல்த்த பத்தி எல்லா நேரமே வொரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அடுத்தது பாருங்க. தே வில் ஹேவ் ரிட்டன் மெனி லெட்டர்ஸ் பை த டைம் ஷி கம்ஸ் ஹோம். அவ வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? அவங்க நெறைய லெட்டர் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? நெறைய லெட்டர் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? எல்லாமே என்னது எழுதியிருப்பாங்க. வொரி பண்ணியிருப்பாங்க. வொர்க் பண்ணியிருப்பாங்க. அப்படின்ன மாதிரியே வரும். யூகத்திலேயே சொல்றது. அது என்னது? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். சரியா? சரி. இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது உங்களுக்கு பக்கத்திலேயே ஆன்ஸர் குடுத்து பக்கத்திலேயே குடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து என்னன்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா மாத்தணும். ஒவ்வொரு இதுலயும் உள்ள இதெல்லாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா மாறணும். இதெல்லாம் வெர்ப் தான். சரிங்களா? இது எல்லாத்தையுமே பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா மாத்தணும். இத மட்டும் நீங்க உங்களுக்கு எக்ஸர்சைஸா குடுக்குறேன். பார்த்து செய்யுங்க. பக்கத்திலேயே ஆன்ஸர் இருக்கு. கண்டிப்பா நீங்க இத செய்யுங்க. சரியா? சரி. இப்ப டென்ஸ் யூசஸ் ஆஃப் டென்ஸ் யூசஸ் ஆஃப் டென்ஸ். வேர் டு யூஸ் த டென்ஸ். சரிங்களா? டென்ஸ்னா டைம்னு அர்த்தம். 12 டென்ஸ் குடுத்திருக்கிறாங்க. வேர் டு யூஸ் தீஸ் 12 டென்சஸ். சரியா? வேர் டு யூஸ் தீஸ் 12 டென்சஸ். ம். சிக்னல் வேர்ட்ஸும் குடுத்திருக்காங்க. சிக்னல் வேர்ட்ஸ் சரிங்களா? இந்த வேர்ட்ஸ் வர்ற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, என்ன டென்ஸ் வரும்னு பக்கத்திலேயே குடுத்திருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் வரச்சுல இந்த டென்ஸ் தான் வரும். அப்படின்னு இந்த வேர்ட்ஸ் பக்கத்துல இந்த சிக்னல் வேர்ட்ஸ் குடுத்திருக்காங்க. எப்படி நம்ம சொல்றது? ஆம் இந்த டாக்டர் பார்த்த உடனே சொல்றாங்கல்ல, கண்ண பார்த்த உடனே இவனுக்கு காய்ச்சல் இருக்கா? நாக்கு நீட்ட சொல்றாங்க. இந்த மாரி சில அறிகுறிய வச்சு என்ன பண்றாங்க? நம்மளுக்கு சொல்றாங்கல்ல. என்னென்ன சிம்ப்டம் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அதே மாரி இந்தந்த அடையாளங்கள் இருக்கச்சுல, இந்த சிக்னல் அடையாளங்கள் இருக்கச்சுல நம்ம என்ன பண்ணலாம்? இது என்ன டென்ஸ்ன்னு நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிறலாம். சரிங்களா? சரி. இப்ப அந்த சிக்னலையும் பார்ப்போம், இதையும் பார்ப்போம். பார்க்க போறது சிம்பிள் பிரசன்ட். பிரசன்ட் சிம்பிள். எப்படினாலும் சொல்லுவாய்ங்க சரிங்களா? சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் சிம்பிள். சரி. சிக்னல் வேர்ட்ஸ் யூஸ். எந்த இடத்துலலாம் பயன்படுத்துவாங்கங்கிறது தான் யூஸ். வேர் டு யூஸ் தீஸ் 12 டென்சஸ். வேர் த வேர் ஆர் த பிளேஸஸ்னா வாட் ஆர் த பிளேஸஸ்? தீஸ் 12 டென்சஸ் கம்ஸ் அப்படின்ற மாரி சொல்லணும். இந்த 12 டென்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் வரும்? எந்தெந்த இடத்துலலாம் வேர் வி ஹேவ் டு யூஸ் தீஸ் 12 டென்சஸ் அப்படின்னு சொல்றோம்ல. எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற மாரி சொல்லச்சுல வந்து இது. அதுதான் இந்த டாபிக். இது ஃபுல்லா வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இது சிக்னலும் முக்கியம் தான். சரிங்களா? ரொம்ப நம்மளுக்கு சட்டுன்னு ஒரு க்ளூ கிடைக்கிற மாரி பார்த்த உடனே போட்டுறலாம். சரிங்களா? அதனால எங்கெங்க வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம இத பார்க்கலாம். சரியா? இப்ப சிக்னல் வேர்ட்ஸ ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். எவ்ரி டே தினமும் நடக்கக்கூடியது. சில நேரங்கள்ல அரிதா அப்பப்ப நடக்கக்கூடியது. அதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஆல்வேஸ் எப்பவும் நடக்கக்கூடியது. ஆஃப்ன் அடிக்கடி நடக்கக்கூடியது. யூசுவலி எப்பவுமே நடக்கக்கூடியது. ரேரா அப்பப்ப நடக்கக்கூடியது. ரேரா அப்பப்ப நடக்கக்கூடியது. சரிங்களா?
நெவர் எப்பவுமே நடக்காம இருக்கு. ஃபர்ஸ்ட், தென் இந்த மாரியான எல்லா விஷயமுமே சிங்கிள் வேர்ட்ஸ் சிக்னல் வேர்ட்ஸ் தான். இது பக்கத்துல சிம்பிள் பிரசன்ட் தான் வரும். சரிங்களா? இது சிக்னல் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ் ரிப்பீட்டட்லி. சரிங்களா? தினமும் ஒவ்வொரு தடவையும் ரிப்பீட்டா வச்சுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப தினமும் நம்ம என்ன பண்றோம், ஸ்கூலுக்கு போறோம். அப்படி ஸ்கூல் போறோம், காலேஜுக்கு போறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ரிப்பீட்டா வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு சிம்பிள் பிரசன்ட். அடிக்கடி ஒண்ணு நடக்குச்சுல்ல, ஏதாட்டி ஒண்ணு அடிக்கடி நடக்குச்சுல்ல. சரிங்களா? எப்படி சொல்றது? ஆ அடிக்கடி எப்படின்னா, இப்போ ஒவ்வொரு 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 ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போறது, அடிக்கடி ஒண்ணு நடக்கிறது. அடிக்கடி என்னது? அடிக்கடி ஏதாட்டி ஒரு ஃபங்ஷன் நடக்கிறது. குறிப்பிட்ட பீரியட்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஃபங்ஷன் நடக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துக்கு சில வந்து இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஒன் ஆக்ஷன் ஃபாலோஸ் அனதர். நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஒருத்தர் வி வி ஒருத்தர் வாராரு, வந்து டோர ஓப்பன் பண்றாரு. ஏற்கனவே பார்த்திருந்தோம். டோர ஓப்பன் பண்றாரு. அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவரு உள்ள நுழையிறாரு. ஒரு ஆக்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு ஆக்ஷன் நடக்கு. அப்படி வரச்சுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ஒருத்தர் வாராரு. உள்ள என்ன ஹி ஓப்பன்ஸ் த டோர். ஹி என்டர்ஸ் த டோர். ஆ என்னது? ஹி டர்ன்ஸ் ஆன் த ஸ்விட்ச் போடுறாரு. ஆ ஹி சிட்ஸ் ஆன் த சோஃபா. இந்த மாரி ஒவ்வொன்னா அடுத்தடுத்து நடக்கச்சுல இது. அது மாரி திங்ஸ் இன் ஜெனரல். எ ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல. அதே மாரி மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அப்படிலாம் பார்த்தோம்ல. காந்தம் வந்து எப்பவுமே என்னது இரும்பு இருக்கதான் செய்யும். அந்த மாரி வரச்சுலலாம் இத தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வித் த ஃபாலோயிங் வெர்ப்ஸ். இந்த வெர்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டேட்டிவ் வெர்பும்பாங்க. ஸ்டேட்டிவ் வெர்ப், டைனமிக் வெர்ப்ன்னு நெறைய இருக்கு. வெர்ப்ல வந்து நெறைய டைப் இருக்கு. ட்ரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ், டைட்ரான்சிட்டிவ், ஸ்டாட்டிக், டைனமிக் அதுக்கப்புறம் என்னது? ஆ ஏகப்பட்ட வெர்ப் இருக்கு. சொல்லிக்கிட்டே போலாம். சரிங்களா? ஸ்டாட்டிக் வெர்ப் இருக்கு, டைனமிக் இருக்கு, ஃபைனைட் இருக்கு, நான் ஃபைனைட் இருக்கு, பார்ட்டிசிபிள் இருக்கு, பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. அடுத்தது ஜெரண்டா மாத்துவாங்க. அது இதுன்னு வெர்போட தன்மைகளே நெறைய இருக்கு. சரிங்களா? ஆனா, நம்ம இப்ப பார்க்குறது வந்து இந்த மாரியானது. இத புரியறதுக்கு சொல்றேன். இந்த இத்தன வெர்ப் தான் இருக்கா? எக்ஸெட்ரான்னு போட்டிருக்கான். நெறைய இருக்கு. என்னன்னா, இதெல்லாம் ஸ்டாட்டிக் வெர்பும்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள். டைனமிக்னா மூவ்மெண்ட் இருக்கிறது. இது வந்து மூவ்மெண்ட்டே இருக்காது. நீங்க சோஃபால உட்கார்ந்திருக்கீங்க. ஒருத்தர உட்கார்ந்து அப்படியே யாரையும் நம்ம லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். உட்கார்ந்து அப்படியே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவங்கள லவ் பண்ண முடியும் நம்மளால. ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறீங்க. இப்படி உட்கார்ந்தே யோசிக்கலாம். எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. உங்க கை, கால் எதுவுமே அசையாது. உங்களுக்கு புரியிற மாரி சொல்றதுக்கு சொல்றேன். கை, கால்லாம் அசையணும்னு தேவை கிடையாது. வாயெல்லாம் வச்சு கத்தணும். இந்த யோசிக்கிறதுக்கு என்ன? பாட்டுக்கு சேர்ல உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாரி எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாம செய்றதுக்கு வந்து என்னது? ஸ்டாட்டிக் வெர்ப். அந்த மாரி ஸ்டாட்டிக் வெர்ப் வரச்சுல ஐஎன்ஜி ஃபார்ம்ல சொல்ல மாட்டாய்ங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இன்னும் இது இது மட்டும் இல்ல. இதே மாரி பின்னாடி வரச்சுல நம்மளுக்கு தேவைப்படும். என்ன சொல்றேன் அப்டின்னா, ஸ்டாட்டிக் வெர்ப் வரச்சுல ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் வெர்ப் வரச்சுல ஐஎன்ஜி ஃபார்ம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இல்ல 90% யூஸே பண்ண மாட்டாய்ங்க. சரிங்களா? அடுத்து ஃபியூச்சர் மீனிங், டைம் டேபிள். அதாவது ஏற்கனவே சொன்னோம்ல. அ ஒரு ஒரு ஆர்பிஐலேருந்து ஒரு ஆர்டர் பண்றாங்க. ஆர்பிஐலேருந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. பேங்க் வந்து என்னது அ நாளைக்கு சண்டேயா இருந்தாலும் ஓப்பனா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. இதெல்லாம் என்னது ஒரு ஃபியூச்சர்ல வந்து என்னது ஒரு டைம் டேபிள் போட்டு இது பண்றாங்க. தினமும் பேங்க் 10 மணிக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இதெல்லாம் வந்து என்னது ஒரு அப்படின்னா த பேங்க் ஓப்பன்ஸ் அட் என்னது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓப்பன்ஸ் அட் 10:00ன்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பனா இந்த டைம்ல ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா, அது வந்து என்னது ஓப்பன்ஸ்ன்னு போடுறோம். அப்பனா சிம்பிள் பிரசன்ட் சரிங்களா? இந்த மாரி வரச்சொல்ல ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, ஃபியூச்சர் டைம சொல்லச்சுல சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சரி. இது பிரசன்ட் ப்ராக்ரசிவ் 2மே ஒண்ணு தான். பிரசன்ட் கன்டினியூஸ்ன்னு ஒண்ணு தான். பிரசன்ட் ப்ராக்ரசிவ்ன்னு ஒண்ணு. இப்ப நடக்கிறது. அட் த மொமெண்ட். லிசன் அப்படின்னு ஹி இஸ் என்னது? ஹி இஸ் பிளேயிங் ஃபுட்பால். லிசன் ஐ அம் வாட்சிங் யூ. ஏதாட்டு ஒண்ணு. இந்த மாரி ஏதாட்டு வருது. இந்த லிசன் இதெல்லாம் வரச்சுல பிரசன்ட் கன்டினியூஸ் தான் வரும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகே. யூசஸ் பார்ப்போம். எந்த இடத்துல யூஸ்ன்னா என்னது? எந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணுங்கிறது தான் இது. இது எந்த இடத்துல யூஸ்ன்னா என்னது? இந்த 12 டென்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்றோம்? அதுக்கு தான் யூஸ்ன்னே மேல குடுத்துருக்காய்ங்க. சரிங்களா? எந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான் மேல யூஸ்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்? அதான். 12 டென்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்கிறது. சம்திங் இஸ் ஹேப்பனிங் அட் த சேம் டைம் ஆஃப் இட். ஸ்பீக்கிங் ஆர் அரவுண்ட் இட். சம்திங் இஸ் ஹேப்பனிங் அட் த சேம் டைம் ஆஃப் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கச்சுலயே இன்னொன்னு நடக்குதுல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. அம் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கச்சுலயே என்னது? அவன் கைய கட் பண்ணிக்கிட்டான்.
படிச்சுக்கிட்டே இருக்கும்போதே அவன் ஃபோன் பார்த்தான். சரிங்களா? இந்த மாதிரி சொல்லச்சொல்லலாம் என்ன போடுவாங்க அப்டின்னா, பிரசன்ட் கன்டினியூஸ் சரிங்களா? பாஸ்ட் கன்டினியூஸும் யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்ட் கன்டினியூஸ் இருக்கச்சுல, பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த மாரி சொல்லச்சுல. பிரசன்ட் கன்டினியூஸ்ல இருக்கச்சுல, பிரசன்ட்ல நடக்கச்சுல சொல்ற மாரி இருக்கச்சுலயும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அவன் 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 என்னது அவன் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்றாங்க, ஒருத்தர் அவன திட்டிட்டாங்க. அப்டின்னு நம்ம சொல்ற மாரி. அவன் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவன ஒருத்தன் திட்டுறாரு. இப்ப பிரசன்ட்ல நான் சொல்லியிருக்கேன். அப்படி இந்த மாதிரி டைமையும் யூஸ் பண்ணுவாய்ங்க. ஃபியூச்சர் மீனிங் வென் யூ ஹேவ் ஆல்ரெடி டிசைடட் அண்ட் அரேஞ்ச் டூ பார்த்தீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு இது. வென் யூ ஹேவ் ஆல்ரெடி டிசைடட் அண்ட் அரேஞ்ச்டு டூ டூ இட். நாளைக்கு நீங்க பிக்னிக் போறதுக்கு பிளான் பண்றீங்க. ஃபியூச்சர்ல நடக்கிறது. இத சிம்பிள் பிரசன்ட்ல போடக்கூடாது. ஏன்னா நீங்க பிளான் பண்றது. இது வந்து என்னது? ஆர்பிஐ, பேங்க்கு, ஸ்கூலு இதெல்லாம் டிசைட் பண்றது. இது வந்து இது. உங்களுக்கு புரியறதுக்காக எலிமெண்டரி லெவல்ல சட்டுன்னு சொல்றேன். அதே மாரி இது சீக்கிரம் நடக்கக்கூடிய பிளானு. சீக்கிரமே நடக்க பிளானையும் என்னது தான் பிரசன்ட் கன்டினியூஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சிம்பிள் பாஸ்ட் இது கொஞ்சம் ஈஸி தான். லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த்து, 5 டேஸ் அகோ, இன் 1990, எஸ்டர்டே இந்த மாரி காலம் சம்மந்தப்பட்டது வந்து ஒரு இறந்த காலத்த குறிச்சதுன்னா, அதுக்கு வந்து என்னது இந்த அத வந்து சிம்பிள் பாஸ்ட்ம்பாங்க. அதுக்கு இத தான் யூஸ் பண்ணுவாங்க. இத பார்த்தோனே தெரியும். லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த்து, அகோன்னு வந்ததுன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வருஷம், லாஸ்ட் இந்த மாரி. முடிஞ்சத காமிக்கச்சுல. ஆக்ஷன் எந்த இடத்துலலாம் பயன்படுத்தணும்? ஆக்ஷன் ஃபினிஷ்ட் இன் த பாஸ்ட். ஒரு ஒரு கடந்த காலத்துல நடந்தத சொல்லச்சுல வந்து, டைம் சொல்லிட்டாங்கன்னா, இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு போட்டுருக்காங்க. சரியா? ஓகே. ரொம்ப சிம்பிள். பாத்தீங்களா? வைல் வந்துடுச்சு. வைல் நம்ம ஆள் வந்துடுச்சு. பாஸ்ட் கன்டினியூஸ். பாஸ்ட் ப்ராக்ரசிவ். இந்த வைல் வந்துடுச்சுன்னு நெனச்சுக்கோங்களேன். இறந்த காலத்த வச்சு ஒண்ணு சொல்றாங்க அப்டின்னா, an action happens in the middle of another action. While I was playing football, I saw my friend. While I இத எழுதுனா பக்கத்துல எழுதி கூட வச்சுக்கலாம். While I was playing football, I saw my friend. நான் ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது பாஸ்ட் கன்டினியூஸ். நான் ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருந்தபோது என் ஃப்ரெண்ட பார்த்தேன். ஐ saw my friend. அப்பனா இந்த இது என்னது? ஆக்ஷன் வந்து என்னது? பாஸ்ட் ஆக்ஷன்ல தொடர்ச்சியா நடக்கிறதுல ஒண்ணு முடியிற மாரி காமிக்கச்சுல. Someone was doing something at a certain time. You do not know whether it was finished or not. சரியா? someone was doing something at a certain time. ஏதோ ஒரு பாஸ்ட்ல செஞ்சிருக்காங்க ஒரு விஷயம். நீங்க அத பத்தி சொல்றீங்க. அது முடிஞ்சிருக்கா, முடியலையான்னு உங்களுக்கு தெரியல அப்டின்னா என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, பாஸ்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஓகே. பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அது. எதுக்கு எது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதோ, அதுலருந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அதுலருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா கேள்வி வரும். சரிங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் ஈஸியானது இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுல நெறைய ரூல்ஸ்லாம் இருக்கு பாத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு குடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனா இதுல இருக்கிற எக்ஸ்ப்ளைன் பண்றேன். கூடிய மட்டும் கூட கொஞ்சமும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சரிங்களா? யூ சே தட் இதெல்லாம் என்னது சிக்னல் வேர்டு. இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஜஸ்ட், எட், நெவர், எவர், ஆல்ரெடி, சோ ஃபார், அப் டூ நவ், சின்ஸ், ஃபார், ரீசன்ட்லி இது எல்லாமே சிக்னல் வேர்டு தான். இங்க பாருங்க. அதோட யூஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. யூ saw that something has happened or is finished in the past and it has a connection to the present. முன்னாடி ஒண்ணு நடந்திருக்கும். அதோட விளைவு வந்து இது அப்படியே மீனிங்க நோட் பண்ணிக்கோங்க. முன்னாடி ஒண்ணு நடந்திருக்கும். அதோட விளைவு வந்து என்னது? இப்ப வரைக்கும் இருக்குதுன்னு நெனச்சுக்கோங்களேன். அதுதான். அதோட தாக்கம் வந்து இப்பவுமே இருக்கு. அதோட அதோட கனெக்ஷன் இப்போ வரைக்கும் இருக்குன்னா என்னது? அதோட தாக்கம் இப்போ வரைக்கும் இருக்கு. ரொம்ப ஈஸியா ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். உங்க வீட்ல என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு கோல்டு செயின் வாங்கி குடுக்குறாங்க. கோல்டு செயின் வாங்கி குடுக்குறாங்க. நீங்க அத தொலைச்சுட்டீங்க. சரிங்களா? கோல்டு செயின தொலைச்சுட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. தொலைச்சது எப்போ? ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தொலைச்சிருக்கீங்க. இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் உங்கள திட்டுறாங்க. அப்ப என்னது? யூ யூ லாஸ்ட் த கோல்டு செயின் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல லாஸ்ட் மை கோல்டு செயின், லாஸ்ட் யுவர் கோல்டு செயின்னு சொல்ல மாட்டாங்க. யூ ஹேவ் லாஸ்ட் யுவர் கோல்டு செயின் அப்படிம்பாங்க. ஹேவ் போட்டு லாஸ்ட் போடுவாங்க. யூ ஹேவ் லாஸ்ட் யுவர் கோல்டு செயின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, முன்னாடி நடந்தது இப்ப வரைக்கும் நம்மளுக்கு மிதி விழுந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்ப வரைக்கும் அது தாக்கத்த ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹேவ் லாஸ்ட் போடுறோம். புரியுதுங்களா? அடுத்து ஆக்ஷன் ஸ்டார்ட்டட் இன் த பாஸ்ட் அண்ட் கன்டினியூஸ் அப் டூ த பிரசன்ட். சரிங்களா? இது வேற, இது வேற. முன்னாடி நடக்கிறது இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல முன்னாடி நீங்க வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்பவும் வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்பனா இந்த டென்ஸ் போடுவாங்க. இது சின்ஸ் போட்டு கூட சொல்லுவாங்க. சரி. ஐ ஹேவ்
ஐ ஹேவ் லிவ்ட் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் 19 இல்ல 2004 அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப இந்த இது முன்னாடி இருந்து நடந்து இப்ப வரைக்கும் நடக்கிறதுக்கு என்ன போடுவாங்க? இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது ஆக்ஷனு. இது முன்னாடி நடந்தது. ஆனா இப்ப நடக்கல. ஆனா அதோட விளைவு இப்ப வரைக்கும் இருக்கு. சாவி தொலைச்சுது. அன்னைக்கு தொலைச்சோம். இன்னைக்கு வரைக்கும் திட்டு வாங்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு தொலைச்சோம். இன்னைக்கு வரைக்கும் திட்டு வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த டென்ஸ யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ். சரியா? எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இருங்க பார்ப்போம். என்னலாம் பார்த்துருக்கோம்? சிம்பிள் பிரசன்ட் பார்த்துட்டோம். பிரசன்ட் கன்டினியூஸ் பார்த்துட்டோம். சிம்பிள் பாஸ்ட் பார்த்துட்டோம். பாஸ்ட் கன்டினியூஸ் பார்த்தோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பார்த்துட்டோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் பார்க்குறோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்க்கும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். சரிங்களா? ம். இதுல ஸ்டேட்டிவ் வேர்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா, இதுல ஸ்டேட்டிவ் வேர்ட் யூஸ் பண்ணுவோம். உட்கார்ந்துகிட்டே யோசிக்கிறது, திங்க் பண்றது, லவ் பண்றது, ஹேட் பண்றதுன்னு சொன்னேன்ல, அதான் ஸ்டேட்டிவ் வெர்ப். அதெல்லாம் இதுல யூஸ் பண்ணுவோம். இதுல யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டேட்டிவ் வெர்ப்ப கொண்டு போய் இந்த டென்ஸ்ல போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஹேவ் பீன் லவ்விங் அப்படின்னு போட்டான்னு நெனச்சுக்கோங்களேன், தப்புன்னு போடணும். அவ்வளோதான். ஐ ஹேவ் லவ்டுனா கரெக்ட். ஐ ஹேவ் பீன் லவ்விங்ன்னு போடக்கூடாது. கன்டினியூஸா வர சொல்லுது. இதுல ஸ்டேட்டிவ் வெர்ப் வரக்கூடாது. சரிங்களா? ஒரு நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆல் ஆல் டேஸ், த ஹோல் டே, ஹவ் லாங், சின்ஸ், ஃபார். இப்ப இது எப்பவுமே அதிகமா டைம் மென்ஷன் பண்ணச்சுல. அதிகமா நம்ம டைம் சொல்லச்சுல. டைம் இவ்வளவு நேரம் நான் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ சின்ஸ் அ இல்ல ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 10 ஹார்ஸ் இல்லன்னா 5 ஹார்ஸ் அப்படின்னு அந்த டைம மென்ஷன் பண்ணி அந்த இவ்வளவு நேரம் அந்த டைம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்பவுமே பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் தான் போடணும். ஆனா, அ அதே வந்து ஒரு டைம மென்ஷன் பண்ணாம, ஒரு நார்மலா சொல்லிட்டு, ஐ ஹேவ் வெயிட்டட் ஃபார் யூ. நவ் ஐ அம் கோயிங் டூ சினிமா. அப்ப என்னது? நான் உனக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னா, ஐ ஹேவ் வெயிட்டட் ஃபார் யூன்னு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல போட்டோம்னா பிரச்சனை இல்ல. அப்ப என்னதுன்னா, அவன் அத ரொம்ப மெனக்கெட்டு சொல்லல. டைம் மெனக்கெட்டு ஐ ஹேவ் வெயிட்டட் ஃபார் யூ. நவ் நவ் ஐ அம் நவ் நவ் நை நவ் ஐ ஹேவ் வென்ட் ஃபார் என்னது? நவ் ஐ ஹேவ் கான் ஃபார் ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வெயிட் பண்ணேன். இப்ப நான் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டேன். ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டேன். ஐ ஹேவ் கான் ஃபார் ஸ்விம்மிங் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒண்ணும் இல்ல. அதே வந்து ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ. பட் யூ ஹேவ் நெவர் ஃபோன்ட் மீ. இந்த மாரிலாம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆ இந்த மாரி சொல்லச்சுல வந்து என்னதுன்னா, டைம மென்ஷன் பண்ணி சொல்றோம். ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ. பட் யூ டிட் நாட் அட்டெண்ட் மை ஃபோன். இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம்ல. அந்த மாரிலாம் சொல்லச்சுல என்னதுன்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, டைம் மென்ஷன் பண்ணி சொல்றது. ரொம்ப நேரம் நடக்கச்சுலலாம் இத சொல்லுவாங்க. யூசர்ஸ பாருங்களேன். ஆக்ஷன் பிகின்ஸ் இன் த பாஸ்ட் அண்ட் ஹஸ் ஜஸ்ட் ஸ்டாப்டு. ஆனா ஜஸ்ட் ஸ்டாப்டுங்கிற மாரி வரக்கூடாது. ஆக்ஷன் பிகின்ஸ் இன் த பாஸ்ட் முன்னாடி நடந்தது இப்ப வரைக்கும் கன்டின்யூ ஆவுற மாரி இருக்கிறதுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஸ்டாப்டுங்கிற மாரி இருக்கிறது வரக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். வரக்கூடாது தான். இது கொஞ்சம் தப்பா போட்ட மாரி போட்டுருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா இந்த இந்த இத எத மீன் பண்ணி போட்டாங்கன்னு தெரியல. இப்ப வரைக்கும் கன்டின்யூ ஆவுது. இப்ப வரைக்கும். ஆக்ஷன் பிகின் இன் த பாஸ்ட் அண்ட் ஹஸ் ஜஸ்ட் ஸ்டாப்டு. சரியா? எவ்வளவு நேரம் ஆக்ஷன் நடக்குது? ஹவ் லாங் த ஆக்ஷன் ஹஸ் பீன் ஹேப்பனிங். எவ்வளவு நேரம் நடக்குது? அந்த மாரி டைம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப வரைக்கும் நடக்கிறதுக்கு வந்து இந்த இது டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எம்பசைஸ் லெங்த் ஆஃப் டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். இது வந்து என்னன்னா, அதான் சொன்னேன்ல, இவ்வளவு நேரம் உனக்கு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைம மென்ஷன் பண்ணச்சுல, அத அழுத்தி சொல்லச்சுல என்னது இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஆல்ரெடி, ஜஸ்ட், நெவர். பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்டடு. பாஸ்ட்னா பாஸ்ட்ல சரியா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆனது. பாஸ்ட்ங்கிறது நேத்து இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அதுல நடுவுலயோ, அதுக்கு முன்னாடியோ இவ்வளவு விஷயம் பாஸ்ட் தான். அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்றான். அதான் பாஸ்ட்ல கம்ப்ளீட் இது எல்லாம் பாஸ்ட்டாம். இதுல கம்ப்ளீட் ஆயிருக்காம். இவ்வளவு பாஸ்ட் இருக்கு. இதுல கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்படின்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இது நடந்தத காமிக்கிறது. மோஸ்ட்லி வென் 2 ஆக்ஷன்ஸ் இன் அ ஸ்டோரி ஆர் ரிலேட்டட் டூ ஈச் அதர். எப்பவுமே 2 நடக்கச்சுல தான் இத சொல்லுவாங்க. நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு கை கழுவுறோம். கை கழுவுனத வந்து சொல்லிட்டு, சாப்பிட்டத 2வது சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப பாருங்களேன். ஐ ஹேட் மை லஞ்ச். ஐ வாஷ்ட் மை ஹேண்ட்ஸ். 2மே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஐ ஹேட் மை லஞ்ச். ஐ ஹேட் மை லஞ்ச். ஐ வாஷ்ட் மை ஹேண்ட்ஸ்.
இந்த மாரி கரெக்ட்டான அலைன்மென்ட்ல சொன்னோம்னா, இந்த டென்ஸ் யூஸ் ஆகாது. அதே வந்து இத ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டு, ஐ ஹேட் மை லஞ்ச். அதுக்கப்புறம் கைய எதுக்குன்னா கழுவியிருக்கணும். சரிங்களா? ஆனா, இத இப்படி கரெக்ட்டா சொல்லாம, ஐ ஹேட் வா இல்ல ஐ வாஷ்ட் மை அ ஐ வாஷ்ட் மை ஹேண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு சொல்றோம். ஐ வாஷ்ட் மை ஹேண்ட்ஸ். பிஃபோர் தட் போடலாம். போடாமயும் சொல்லலாம். பிஃபோர் தட் போடாமயும் சொல்லலாம். ஐ ஹேட் ஹேட் மை லஞ்ச். இல்லனா ஐ ஹேட் ஈட்டன் மை லஞ்ச். உங்களுக்கு புரியிற மாரிச்சுன்னா, ஐ ஹேட் ஈட்டன் மை லஞ்ச்ன்னு போடலாம். ஒரு இது நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்னு நடந்திருக்குன்னு காமிக்குது. தி ஆக்ஷன் விச் ஹேட் ஆல்ரெடி ஹேப்பன்ட் இஸ் பட் இன்டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஏற்கனவே ஒண்ணு நடந்தது அப்படின்னு காமிக்கச்சுலயும் இந்த டென்ஸ டைரக்ட்லி போடுவாங்க. ஐ ஹேட் நெவர் கான் ஃபார் திஸ் மூவி. ஐ ஹேட் ஆல்ரெடி டன் திஸ் வொர்க். ஐ ஹேட் ஆல்ரெடி இந்த மாரியான இதெல்லாம் வரச்சுல வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வரும். ஆல்ரெடி ஏற்கனவே இத ஒர்க்க முடிச்சிட்டியா? இந்த ஒர்க்க முடிச்சுட்டேன். அதுக்கு முன்னாடியே ஏற்கனவே இத முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இத யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாஸ்ட் ஆஃப் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அதான் சொன்னேன்ல. பாஸ்ட் நெறைய இருக்கு. இதுல பாஸ்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் ஆஃப் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டோட பாஸ்ட் டென்ஸ காமிக்கச்சுல வந்து இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஐ ஹேவ் டைரக்ட் டூ இன்டைரக்ட் மாத்துறீங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் த வொர்க். அப்புறம் என்ன? ஹி டோல்ட் மீ தட் ஹி ஹேட் ஃபினிஷ்ட் த வொர்க். பாஸ்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டோட பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் வந்து மாதிரி இது ரொம்ப நேரம் நடக்கும். முன்னாடி நடந்து இப்போ வரைக்கும் நடக்கிறது கிடையாது. முன்னாடியே நடந்தது. ஒரு 2, 3 நாளா நடக்குதுன்னு நெனச்சுக்கோங்களேன். 2, 3 நாளா நடக்கு. ஆனா இப்ப நடக்கல. ஆனா ரொம்ப நேரம் நடந்திருக்கு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் வந்துச்சுனாலே ரொம்ப நேரம் நடந்தது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்னா முன்னாடி நடந்து இப்போ வரைக்கும் நடந்தது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் முன்னாடியே ரொம்ப நேரம் நடக்குது. ஹவ் லாங், சின்ஸ், ஃபார். ஹவ் லாங் சம்திங் ஹேட் பீன் யூசஸ் பாருங்க எந்த இடத்துல பயன்படும். ஹவ் லாங் சம்திங் ஹேட் பீன் ஹேப்பனிங் பிஃபோர் சம்திங் எல்ஸ் ஹேப்பன்ட். சரிங்களா? முன்னாடி ஒண்ணு ஒரு இப்படி என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க வீட பூட்டிட்டு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். நீங்க வீட பூட்டிட்டு ஊருக்கு போயிருக்கீங்க. 3 நாளா ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு யாரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. நீங்க வீட்டுக்கு வந்தோனே பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, உங்க ஃபோன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருந்தது. யுவர் டெலிஃபோன் ஹேட் பீன் ரிங்கிங் யுவர் டெலிஃபோன் ஹேட் பீன் ரிங்கிங் ஃபார் த லாஸ்ட் 3 டேஸ். யுவர் டெலிஃபோன் ஹேட் பீன் ரிங்கிங் சின்ஸ் யூ ஹேவ் கான் டூ சென்னை. நீங்க சென்னைக்கு போனதுலேருந்து உங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தது. அப்படிலாம் சொல்லச்சுல வந்து இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்க, வில் ஃபியூச்சர். ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்றது. வில் பிளஸ் ஃபியூச்சர். ப்ரெடிக்ஷன் அபௌட் த ஃபியூச்சர். யூ திங்க் தட் சம்திங் வில் ஹேப்பன். ஆ ஃபியூச்சர்ல சொல்றது வேற ஒண்ணும் இல்ல. வில் எப்பவுமே எப்ப யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர்ல இப்போ ஐ வில் கம் டூ யுவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ஃபியூச்சர்ல நடக்கிற மாரி இருக்குச்சுல, அது வில் போட்டு நம்ம யூஸ் பண்றோம். மெயின் கிளாஸ் இது 12 10 இது வந்து கிளாஸ் படிக்கச்சுல நீங்க உங்களுக்கு புரியும். இஃப் கிளாஸ் வரச்சுல, இஃப் யூ பாஸ் இஃப் யூ பாஸ் இந்த எக்ஸாமினேஷன் போட்டுக்கோங்க. இஃப் யூ பாஸ் ஐ வில் கிவ் சாக்லேட் அப்படின்னு சொல்றேன்னு நெனச்சுக்கோங்க. நீ பாஸ் ஆனா நான் உனக்கு சாக்லேட் குடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆ அப்படி சொல்லச்சுல வந்து இந்த டென்ஸ் யூஸ் பண்றோம். அப்படி சொல்லச்சுல இந்த டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ பாஸ் ஐ வில். அதான் இஃப் கிளாஸ் வரச்சுல வில் வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆ அது மாரி கோயிங் டூ எந்த இடத்துல வரும்? வில்லுங்கிறது ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. கோயிங் டூவும் யூஸ் பண்ணுவாங்க. கோயிங் டூ எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி போட்டிருக்கு. வென் யூ ஹேவ் ஆல்ரெடி டிசைடட் டூ சம்திங் இன் த ஃபியூச்சர். நீங்க ஏதாட்டு ஒண்ணு வந்து நீங்க இது வந்து எப்படி சொல்றது? ஒரு ஃபார்மலா கிடையாது. இப்ப நம்ம ஒரு 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 3 பெர்சன் ஒரு 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 மனுஷன் வந்து நினைக்கிறான் அப்படின்னா, ஃபியூச்சர்ல இது நடக்குறான் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னம்னா, ஒரு ஒரு ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இந்த ஸ்கூல் ஓப்பன்ஸ் அப்படின்ன மாரி இல்லாம, நம்ம வந்து என்னது நம்மளா ஒரு டிசைட் பண்றது. நாளைக்கு நான் இங்க போவேன். ஐ அம் கோயிங் டூ சினிமா அப்படின்னு சொல்லச்சுல வந்து வில் போடாமலே சொல்லுவாங்க. ஐ அம் கோயிங் டூ சினிமா டுமாரோ அப்படின்னு சொல்றோம். அந்த மாரி நம்ம ஓனா திங்க் பண்ணி சொல்லச்சுல வந்து இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? வாட் யூ திங்க் வாட் வில் ஹேப்பன். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த டைம்ல இத வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணலாம். இது நம்ம ஓன். இது வந்து பியூரா நம்ம 3 பெர்சன் நினைக்கிறது. சரிங்களா? ஃபியூச்சர் கன்டினியூஸ். An action will be in progress at a certain time in the future. This action has begun before the certain time. Something happens before because it normally happens. சரிங்களா?
ஃபியூச்சர் கன்டினியூஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்க? ஃபியூச்சர் கன்டினியூஸ் எப்பலாம் யூஸ் பண்ணுவாங்க? ஒரு ஆக்ஷன் வந்து ஃபியூச்சர்ல தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? அ தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லச்சுல வந்து இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் டென்ஸ வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் யாருக்குன்னே வந்து என்னது? நான் சொல்லிட்டேன். நம்ம இது நடந்திருக்கும் அதான் சொன்னேன்ல. சம்திங் வில் ஆல்ரெடி ஹேவ் ஹேப்பன்ட் பிகாஸ் எ சர்டன் டைம் இன் தி ஃபியூச்சர். அது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ங்கிறது நீங்க குழம்பவே வேண்டாம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்படி நடந்திருக்கும்னு யூகிச்சு சொல்றது. ஒருத்தர் பைக்ல வேகமா போயிட்டு இருக்காரு. அதுதான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்றேன் ஸ்டோரி. போயிருப்பாரு. அவரு வேகமா போறாரு. இந்நேரத்துல விழுந்திருப்பாரு. தம்பி இந்த நேரம் தூங்கியிருப்பானா? அவன் எப்பவுமே வழக்கமா 10 மணிக்கு தூங்கிருவான். மணி 16 இன்னுமா தூங்காம இருப்பான். அவன் தூங்கியிருப்பான். வில் ஹவ் ஸ்லெப்ட் சரிங்களா? இந்த மாதிரி யூகிச்சு சொல்லச்சுல வந்து என்னது? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் எப்ப யூகத்துல சொல்லச்சுல வந்து யூகிச்சு இது நடந்திருக்கும்னு நம்ம கணிச்சு சொல்லச்சுல இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே நெறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். திரும்ப திரும்ப வர்றதுனால உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால படிங்க. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் சரிங்களா? சம்திங் வில் ஆல்ரெடி ஹேவ் ஹேப்பன்ட் பிஃபோர் எ சர்டன் டைம் இன் தி ஃபியூச்சர். இது ஒண்ணு வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் இது எல்லாம் டைம அழுத்தி சொல்றதுக்கு தான். டைமுக்காக வர்றது தான். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் இவ்வள இவ்வள ஒரு 3 வருஷமோ, ரொம்ப நேரமோ, ஒரு விஷயத்த தொடர்ச்சியா நம்ம செய்வோம் அப்டின்னா, இந்த இது அ அ இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். 3 டேஸ் லேட்டர், ஐ வில் ஹேவ் பீன் அ கோயிங் டூ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்டின்னு சொல்றாங்க. 3 நாளுக்கு அப்புறம் நாங்க தொடர்ச்சியா இந்த இது என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு தான் போய்க்கிட்டு இருப்போம். போயிட்டு இருந்து இருப்போம். அப்டின்ற மாரி வரும். அதாவது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்னா இப்ப கிடையாது. ஃபியூச்சர்ல தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செய்ற மாரி. சரிங்களா? ஐ வில் ஹேவ் பீன் வாட்சிங் இல்ல ஐ வில் ஹேவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால் ஃபார் த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ். அடுத்த 3 மாசமா நாங்க ஃபுட்பால் விளையாடிக் கொண்டு இருப்போம். இதான் கரெக்ட்டான ஃபார்மேட் தமிழ்ல சொல்ல. சரிங்களா? அதனால ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா அந்த மாரி பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்றோம். சரி, ஓகே. ஃபைனலி ஓகே. உங்களுக்கு இவ்வளோ இது நான் சொல்லிக் குடுத்துருக்கிறேன். இவ்வளோ இது நம்ம பார்த்துருக்குறோம். இந்த எக்சர்சைஸ் வந்து ஆ நீங்களே பார்த்து போடணும் கண்டிப்பா. ஏன்னா, இத போட்டீங்கன்னா தான் நம்ம எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சிருக்கீங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து, இதுல எல்லாமே கவர் ஆயிருக்கு. இது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஆ சரிங்களா? இல்ல ஆன்சர்ல பாருங்க. ரொம்ப ஈஸியா தான் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஹேவ் பீன் பிளேயிங், ஹேட் லெஃப்ட், வில் ஹேவ் கம்ப்ளீட்டட். அத பார்த்து நீங்களே போடணும் கண்டிப்பா. பாருங்களேன் இந்த பை நெக்ஸ்ட் மந்த். தி ஷோ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் இட்ஸ் 1000 எபிசோட்ஸ் பை நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள இந்த ஷோ வந்து 1000 எபிசோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். யூகத்துல சொல்றது. நெக்ஸ்ட் மந்த்த பத்தி பேசுறாய்ங்க சரிங்களா? எல்லாமே நல்லா தான் இருக்கும். நீங்க போட்டு பாருங்க. தெரியல அப்டின்னா, ஆ திரும்ப திரும்ப இந்த எக்சர்சைஸ் கூட ஒரு தடவ பாருங்க. உங்களுக்கு புரியும். ஹேட் லெஃப்ட் பாருங்களேன். 5வது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத மட்டும் நான் சொல்றேன். த பஸ் ஹேட் லெஃப்ட் த ஸ்டாப் பிஃபோர் வி குட் கேட்ச் இட். பாருங்களா? பஸ்ஸ பிடிக்கிறதுக்குள்ள என்னது? அது பஸ் கெளம்பிடுச்சு. பஸ் வந்து கெளம்புனது ஃபர்ஸ்ட்டு. அத பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லச்சுல தான் ஹேட் லெஃப்ட்ன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம 2வது தான் போயிருக்கோம். நடந்ததுங்கிறத காமிக்கச்சுல பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல போட்டிருக்காங்க. ஓகே. நீ சூப்பரா கிளாஸ் போச்சுன்னு நான் நெனைக்கிறேன். சரிங்களா? மிச்சம் இருக்கிறதும் தொடர்ச்சியா நான் நடத்துவேன். சரிங்களா? ட்ரிக்ஸ் அ ஆமா. நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேனே. இதோட கன்டினியூவா கிளாஸ் இருக்கும். இதோட கன்டினியூஷனும் இருக்கும். இது எல்லாமே நான் உங்களுக்கு நடத்திருவேன். சரிங்களா? 1, 2 எக்சர்சைஸ் குடுக்குறேன். கொஞ்சம் பார்த்து நீங்களே செய்யுங்க. எல்லாமே செஞ்சோம்னா உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு சொன்னது ஃபர்ஸ்ட்டு உள்ளது எல்லாத்தையுமே முடிங்க. இதுக்கு முன்னாடி டென்ஸ் சார்ட்ன்னு ஒண்ணு நடத்தியிருந்தேன். அதையும் கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? ஆ ஓகே. தேங்க் யூ. வேற வேற ஒண்ணும் இல்ல. 12 டென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பா அத படிச்சிரணும். சரிங்களா? ஓகே.